ஓகேம்மா. ஸோ இன்றைக்கி எஸ்எஃப்டி விஎம்டி பார்த்துடலாம். ஸோ லாஸ்ட் கிளாஸில் இது பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் வரைக்கும் பார்த்துருந்தோமா. ஸோ எஸ்எஃப்டி விஎம்டி அதுக்கு முன்னாடி ஸோ இந்த பேசிக்ஸ் நீங்கள் எஸ்எஃப்டி விஎம்டியை பொறுத்த வரைக்கும் இதை மட்டும் கிளியராக தெரிஞ்சு வச்சுருந்தீங்கன்னா எந்த கொஷின் கேட்டாலும் நீங்கள் வந்து என்ன பண்ண முடியும், அட்டன் பண்ண முடியும். ஸோ ப்ளஸ் வந்து உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, இந்த ரிலேஷன் நம்ம படிச்சிருப்போம் இல்லையா, ரிலேஷன் பிட்வீன் பெண்டிங் மூமெண்ட் அண்ட் ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம். ஸோ அதுவும் வந்து கிளியராக தெரிஞ்சிருக்கும், அவ்வளோதான். ஸோ டிப்பிக்கலாக வந்து பெண்டிங் மூமெண்ட் கொஸ்டினில் என்னெல்லாம் கேட்கலாம் அப்படின்னா, ஒரு பீமை கொடுத்துட்டு அதில் லோடு ஆக்ட் ஆகிறத பேஸ் பண்ணி பெண்டிங் மூமெண்ட் மேக்ஸிமம் எங்கே இருக்கலான்னு கேட்கலாம், மினிமம் எங்கே இருக்கலான்னு கேட்கலாம், ஷியர் ஃபோர்ஸ் எங்கே ஜீரோவாக இருக்குன்னு கேட்கலாம், ஷியர் ஃபோர்ஸ் எங்கே மேக்ஸிமமாக இருக்கும் மினிமமாக இருக்கும்னு கேட்கலாம். இது வந்து கான்செப்ஷுவலாக கேட்பாங்க. ஆர் இந்த பீமில் இந்த டைப் ஆஃப் லோடு ஆக்ட் ஆகுது, இந்த இடத்துல ஆக்ட் ஆகுது, அதோட ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராமோட ஷேப் என்ன அப்படின்னு கேட்கலாம். ஓகேவா, ரெக்டாங்கிளா, ட்ரையாங்கிளா, ட்ரப்பிசாய்டலா அப்படின்னு கேட்பாங்க. தென் வேரியேஷன், இந்த டைப் ஆஃப் லோடு வந்து இந்த பீமில் ஆக்ட் ஆகுது, ஃபார் எக்ஸாம்பிள் பாயிண்ட் லோடு ஆக்ட் ஆகுது அப்படின்னா வேரியேஷன் ஆஃப் ஷியர் ஃபோர்ஸ் வந்து என்ன, கியூபிக்கா, பேரபோலாவா, லீனியரா, கான்ஸ்டண்டா அப்படின்றத கேட்பாங்க. பெண்டிங் மூமெண்ட் வந்து என்ன மாதிரியான வேரியேஷன் இருக்கும் அப்படின்றது தான் வந்து உங்களுக்கு கொஷினாக இருக்கும். ஸோ அது போக ப்ராப்ளமாக கேட்டால் டைரெக்டாக ப்ராப்ளம் கேட்கலாம். வாட் இஸ் த பெண்டிங் மூமெண்ட் அட் தி எண்ட் அட் த டிஸ்டன்ஸ் ஆஃப் சம்திங், ஏதோ ஒரு எண்டிலேருந்து இந்த டிஸ்டன்ஸில் பெண்டிங் மூமெண்ட் என்ன, ஆர் ஷியர் ஃபோர்ஸ் என்ன அப்படின்றத என்ன பண்ணலாம்னா கேட்கலாம். ஸோ இதுதான் வந்து மேக்ஸிமம் இந்த மாதிரி பெண்டிங் மூமெண்ட் ஷியர் ஃபோர்ஸ்லேருந்து வரக்கூடிய கொஸ்டின்ஸ். அது போக பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்ஷன் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் வரும். தென் வந்து அந்த ரிலேஷன்ஷிப் பிட்வீனை அதை பற்றின கொஸ்டின்ஸ் வந்து வரும். ஸோ என்னென்ன ரிலேஷன்மா, dm/dx இஸ் ஈக்குவல் டு பி ஷியர் ஃபோர்ஸ், dv/dx இஸ் ஈக்குவல் டு நெகட்டிவ் ஆஃப் லோடிங் அப்படின்னு படிச்சிருப்போம். ஸோ அந்த ரிலேஷனை பேஸ் பண்ணி கொஷின்ஸ் வரும். ஓகேவா. ஸோ இதெல்லாம் தான் வந்து பெண்டிங் மூமெண்ட் ஷியர் ஃபோர்ஸில் மேக்ஸிமமாக ரிப்பீட்டடாக வரக்கூடிய கொஷின். புதுசாலாம் எதுவும் கேட்க மாட்டான். இல்லைனா டைரெக்டாக நம்ம ஐடியல் பீம்ஸ் பார்த்துருப்போம் இல்லையா, அதோட மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் கேட்போம். சிம்பிளி சப்போர்ட்டட்னா வாட் இஸ் த மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட், கேன்டிலிவர்னா வாட் இஸ் த மேக்ஸிமம் பெண்டிங், அந்த மாதிரி கேட்கறதுக்கு வாய்ப்பு. ஸோ இதுதான் வந்து எல்லா எக்ஸாம்லையும் இதுதான் உங்களுக்கு ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய. ஸோ அது எல்லாமே நான் வந்து இங்கே கம்ப்ரைஸ் பண்ணி கொடுத்துருக்குறேன். ஸோ உங்களுக்கும் இதை நான் பிரிண்ட் அவுட் கொடுக்குறேன். ஓகேவா, ரைட். ஸோ ஃபஸ்ட்டு கேஸ் என்ன அப்படின்னா, கேன்டிலிவர் பீம் வித் எண்ட் பாயிண்ட் லோட் அப்படின்னா என்னமா, ஷியர் ஃபோர்ஸ் என்ன, ஷியர் ஃபோர்ஸஸ் அட் தி எண்டு தான் கேட்க. மேக்ஸிமம் ஷியர் ஃபோர்ஸை பற்றி தான் பேசியிருக்கோம் இங்கே, வேரியேஷனை பற்றிலாம் நம்ம பேசல. கேன்டிலிவர் பீம் வித் எண்ட் பாயிண்ட் லோட் அப்படின்னா என்னமா, ஷியர் ஃபோர்ஸ் எண்டில் பாயிண்ட் லோட் ஆக்ட் ஆகுது. ஸோ ஷியர் ஃபோர்ஸ் அட் தி எண்ட் வில் பி பி, சேம் ஆஸ் லோட். கரெக்டா. அப்போ அதோட ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் என்னவா இருக்கும், ரெக்டாங்கிள். ஸோ இங்கே ஒரு பி, இங்கே ஒரு பி. கரெக்டா. இப்போ நம்ம கிளாஸ் எடுக்க போகிறோம், டக்கு டக்குன்னு பார்த்துட்டு போயிடலாம். பெண்டிங் மூமெண்ட், மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் எங்கே தான் அக்கர் ஆகும், at the fixed end. So bending moment is equal to WL or PL. Correct? Bending moment at zero, where? At the free end. Bending moment will be zero. Okay va? So x is equal to zero அப்படின்ற இடத்துல வந்து பெண்டிங் மூமெண்ட் என்னவா இருக்கும், ஜீரோவா, சாரி x is equal to zero இருக்கும். இங்கேருந்து நம்ம மெஷர் பண்ணும்போது பெண்டிங் மூமெண்ட் மேக்ஸிமமாக இருக்குது. x is equal to L டிஸ்டன்ஸில் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா ஜீரோவாக இருக்கும். ஸோ அது எந்த இடத்துல இருந்து மென்ஷன் பண்ணுறாங்கன்றதை பொறுத்து. ஸோ இங்கேருந்து நம்ம எக்ஸ் மெஷர் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எல் அப்படின்ற டிஸ்டன்ஸில் என்னவா இருக்கும், நமக்கு பெண்டிங் மூமெண்ட் மேக்ஸிமமாக இருக்கும். ஓகேவா. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து கேன்டிலிவர் பீம் வித் இன்டர்மீடியேட் பாயிண்ட் லோடு, அதாவது எண்டு லோடு, ஃப்ரீ எண்டில் இல்லை, பட் அதுக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்காங்க, இன்டர்மீடியேட்டில் ஏதோ ஒரு பாயிண்ட்ல வந்து லோடு ஆக்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. பெண்டிங் மூமெண்ட் இஸ் ஈக்குவல் டு என்னமா, ஃபோர்ஸ் இன்டூ பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ். ஷியர் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன, summation of all the vertical forces. அதே மாதிரி பெண்டிங் மூமெண்ட் என்னதான், summation of all the moments either left or right side. ஓகேவா. டைரக்ஷன் ஆஃப் ஷியர் ஃபோர்ஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. டைரக்ஷன் ஆஃப் ஷியர் ஃபோர்ஸ்னா என்ன, எந்த பக்கம் இருந்த நீங்கள் வந்து அப்போட நீங்கள் அந்த டைரக்ஷன்லாம் ஞாபகம் வச்சுக்கலனா கூட சிம்பிளாக அப்போட நீங்கள் வந்து பாசிட்டிவ்னு எடுத்தீங்கன்னா டவுனோட நெகட்டிவ்னு எடுத்துக்கோங்க, டவுனோட பாசிட்டிவ் எடுத்தீங்கன்னா அப்போட நெகட்டிவ்னு எடுத்துக்கோங்க, கிளாக் வைஸ் பாசிட்டிவ் எடுத்தீங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸ் நெகட்டிவ் எடுத்துக்கோங்க, ஆன்டி கிளாக் வைஸ் பாசிட்டிவ் எடுத்தீங்கன்னா கிளாக் வைஸை நெகட்டிவ் எடுத்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட், ஷியர் ஃபோர்ஸ் அட் தி கேன்டிலிவர் பீம் வித் இன்டர் பாயிண்ட் லோட் அப்படின்னா என்னமா, V is equal to P, எங்க அட் x is equal to 0 to A அப்படின்ற டிஸ்டன்ஸுக்குள்ள. ஓகேவா. x is equal to 0 to A அப்படின்ற டிஸ்டன்ஸுக்குள்ள என்னவா இருக்கும் அப்படின்னா ஷியர் ஃபோர்ஸ் வந்து
பிளஸ் பியா இருக்குது. ஓகேவா, ஷியர் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன, பிளஸ் பி. தென் வி இஸ் ஈக்குவல் டு 0 எப்போ, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ டு எல் அப்படின்ற டிஸ்டன்ஸ்ல என்னவா இருக்கும்னா ஷியர் ஃபோர்ஸ் வந்து 0வா இருக்குது. இங்க பாருங்க இந்த இடத்துல என்னமா, ஸோ இங்க தான் வந்து நமக்கு என்ன ஆகுதுன்னா லோட் ஆக்ட் ஆகுது. அப்போ இந்த இடத்துல ஒரு பி அப்படின்ற லோட் ஆக்ட் ஆகும். கரெக்டா, அது ஒரு ஷியர் ஃபோர்ஸ். அதே மாதிரி ரியாக்ஷன் என்ன, பி. ஸோ அப்போ இது மட்டும் தான் என்ன இருக்கும், இந்த ஜோன் மட்டும் தான் என்னவா இருக்கும், தட் இஸ் திஸ் போர்ஷன் ஒன்லி சப்ஜெக்டட் டு ஷியர் ஃபோர்ஸ். இந்த இடத்துல லோடே ஆக்ட் ஆகல, அப்புறம் எப்படி எங்க ஷியர் ஃபோர்ஸ் இருக்கும், அப்போ ஷியர் ஃபோர்ஸ் வில் பி 0. ஷியர் ஃபோர்ஸ் வில் பி 0 எந்த இடத்துல, ஏ டு எல் அப்படின்ற டிஸ்டன்ஸ்ல. அது என்ன சார் எல் அப்படின்னா, this total distance is L, this portion is A. அப்போ இங்க A அப்படின்ற டிஸ்டன்ஸ்ல இருந்து L வரைக்கும் இருக்கக்கூடியதான் என்ன 0 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இதெல்லாம் நீங்க ஞாபகம் இல்லைனா கூட ஜஸ்ட் இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அதெல்லாம் ஞாபகம் வச்சணும்னு கூட அவசியம் இல்லை. ஓகேவா, பெண்டிங் மூமெண்ட் எப்படிமா இருக்கும், அண்ட் கேண்டிலிவர் பீம்ல என்ன பெண்டிங் மூமெண்ட் அக்கர் ஆகும், ஹாகிங்கா ஷாகிங்கா, ஹாகிங் பெண்டிங் மூமெண்ட். கேண்டிலிவர் பீம் ஆல்வேஸ் சப்ஜெக்டட் டு a ஹாகிங் பெண்டிங் மூமெண்ட். ஓகேவா, ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹாகிங் பெண்டிங் மூமெண்ட் அப்படின்னா, ஸோ நீங்கள் டயக்ராமை டவுன்வர்ட் டைரக்ஷனில் நீங்கள் ட்ரா பண்ணீங்க அப்படின்னா யூ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் தி சைன். இல்லைனா உங்களுக்கு கொஷின் பேப்பரில் கொடுக்குறான் டயக்ராம் வந்து டவுன்வர்ட் டைரக்ஷனில் கொடுத்துருக்கான் அப்படின்னா அது நெகட்டிவ்னு அர்த்தம், அப்போர்ட் டைரக்ஷனில் கொடுத்துருக்காங்கன்னா அது பாசிட்டிவ்னு அர்த்தம். அவன் வந்து ஹாகிங்கா சாகிங்கா அப்படின்றத என்ன பண்ணியிருக்க மாட்டான்னா மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டான். ஓகேவாமா, ஸோ அதே மாதிரி டைரக்ஷனை வந்து நீங்கள் அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹாகிங்கா சாகிங்கான்றது அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ நீங்கள் ஃபுல்லாகவே நமக்கு என்ன டயக்ராம் தான் கொடுத்துருக்கோம், டவுன்வர்ட் டைரக்ஷன் தான் கொடுத்துருக்கோம். இட் மீன்ஸ் தி ஹாகிங் பெண்டிங் மூமெண்ட். ஓகேவா, கேண்டிலிவர் பீம் சப்ஜெக்டட் டு ஹாகிங் பெண்டிங் மூமெண்ட் ஒன்லி. ஓகேவா, ஸோ கேண்டிலிவர் பீம் வித் இன்டர்மீடியட் பாயிண்ட் லோட் என்னமா, பெண்டிங் மூமெண்ட் என்ன, ஃபிக்ஸட் எண்ட்ல என்னவா இருக்கும், பி இன்டூ திஸ் டிஸ்டன்ஸ். கரெக்டா, P into this distance. அதாவது நீங்க வந்து எக்ஸாக்டா எண்ட்ல கேட்டீங்கன்னா அப்படி ஓகே, பட் எக்ஸ் அப்படின்ற ஏதோ ஒரு பாயிண்ட்ல அட் எக்ஸ் டிஸ்டன்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கு ஒன்று எழுதணும். ஓகேவா, ஸோ அதுதான் வந்து இங்க கொடுத்துருக்குறோம். பெண்டிங் மூமெண்ட் எங்க 0வா இருக்குது, சேம் இந்த இடத்துல லோடே ஆக்ட் ஆகாது, தட் ஓவர் ஆஃப்டர் தி பாயிண்ட் லோட், அந்த பாயிண்ட்ல உங்களுக்கு என்ன இருக்காது, பெண்டிங் மூமெண்ட் இருக்காது. ஓகேவா, ஸோ இதை நான் எக்ஸ்பிளைன் பண்றதை விட நீங்க ஜஸ்ட் வந்து மக்கப் பண்றதுதான் பெஸ்ட். ஏன்னா ஆல்ரெடி நம்ம இதை பார்த்துட்டோம். கேண்டிலிவர் வித் யூடிஎல் அப்படின்னா என்னமா, வேரியேஷன் என்ன, இதில் நேரம் இப்போ நேரம் நம்ம பார்த்தது என்ன, பாயிண்ட் லோடுக்கு வேரியேஷன் என்ன, லீனியர் வேரியேஷன். தீஸ் ஆர் லீனியர் வேரியேஷன். தீஸ் ஆர் லீனியர் வேரியேஷன். ஓகேவாமா, ஓகே. அடுத்தது நான் கேண்டிலிவர் வித் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோட், ஷியர் ஃபோர்ஸ், மேக்ஸிமம் ஷியர் ஃபோர்ஸ் என்னமா, WL. பெண்டிங் மூமெண்ட் என்ன, ஸோ நமக்கு எண்டில் கேட்குறாங்கன்னா ஈஸியாக போடலாம், WL²/2. இங்கே என்ன இது, இந்த ஃபார்முலா எதுக்கு அப்படின்னா அட் எக்ஸ் டிஸ்டன்ஸ், உங்களுக்கு எந்த டிஸ்டன்ஸில் வேணும் அப்படின்றது, அட் எக்ஸ் டிஸ்டன்ஸ். ஓகேவா, எந்த டிஸ்டன்ஸில் வேணும் அப்படின்றது. ஓகே, இது என்னதான் ஹாகிங் பெண்டிங் மூமெண்ட். ஹாகிங் பெண்டிங் மூமெண்ட்டை டினோட் பண்றதுக்காக தான் நம்ம மைனஸ் அப்படின்ற டேர்ம் இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் கேண்டிலிவர் வித் ட்ரையாங்குலர் லோடு. இதெல்லாம் தான் நீங்க வந்து கொஞ்சம் ரெகுலரா ப்ராக்டிஸ் பண்ணணும். நீங்க மேக்ஸிமம் அதை வந்து நீங்க சால்வ் பண்ணிடுவீங்க. ஒருவேளை இன்கேஸ் மறந்தா கூட நீங்க என்ன பண்ணிடுவீங்கன்னா பாயிண்ட் லோடு யூடிஎல் எல்லாம் சால்வ் பண்ணிடுவீங்க. பட் கேண்டிலிவர் வித் ட்ரையாங்குலர், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், இந்த நார்மல் ட்ரையாங்கிள்லாம் நீங்கள் வந்துச்சு அப்படின்னா மேக்ஸிமம் வந்து சால்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதனால் இதெல்லாம் நீங்கள் உட்காந்து சால்வ் பண்ணவே கூடாது. இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து மைண்டில் இருக்கணும். மினிமம் 2 கொஷின்ஸ் வருமா, நான் டெஃபினட்டாக சொல்கிறேன் 2 கொஷின் கண்டிப்பாக வரும். இதில் வந்து ஒரு 20 கேசஸ் நான் கொடுத்துருப்பேன், வித் ஃபார்முலா வித் டயக்ராம் வேரியேஷன் எல்லாமே கொடுத்துருப்போம். அந்த 20 கேசஸ் மட்டும் நீங்கள் வந்து சாலிடாக படிச்சிட்டிங்க அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் 2 கொஷின் வந்து அட்டன் பண்ணலாம். ஓகேவா, இதோட கான்செப்ட் உங்களுக்கு தெரிய வேண்டாம், எனக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு எதுவுமே புரியல, பிரச்சனை கிடையாது. உங்களை யாரும் உட்காந்துட்டு ஒரு பீமுக்கு பெண்டிங் மூமெண்ட் ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் வரைஞ்சு காட்டுங்கன்னா யாரும் கேட்க போகிறது இல்லை, டைரக்டான கொஸ்டின்ஸ் தான் வரப்போகுது.
ஓகேவா? ஸோ அதனால ஒவ்வொரு ஃபார்முலாவையும் மக்கப் பண்ணிக்கோங்க. Shear force for cantilever beam with triangle load. Shear force for cantilever with triangle load and bending moment. ஸோ ரியாக்ஷன் என்னம்மா? ரியாக்ஷன் தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு ரியாக்ஷன் என்ன? W L/2 half into BH area of loading diagram தான் உங்களுடைய ரியாக்ஷன். ஓகேவா? half into BH, that is W into L divided by 2. ஓகே, Wன்றது இங்கே ஹைட்டு, Lன்றது உங்களுடைய B, அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ பெண்டிங் மூமெண்ட் என்ன? அதே மாதிரி நம்ம ஸ்டார்டிங்லேயே நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், யூனிஃபார்ம்லி வேரியிங் லோடுக்கு சிஜி எங்கே இருக்கும்? H/3 டிஸ்டன்ஸில் ஆக்ட் ஆகும். யூடிஎல்லுக்கு வந்து L/2 டிஸ்டன்ஸில் ஆக்ட் ஆகும். அப்போது இந்த WL/2 அப்படின்ற லோடு எந்த இடத்துல தான் கரெக்டாக ஆக்ட் ஆகும்னா அட் தி H/3 டிஸ்டன்ஸ். அதே மாதிரி அங்கே நம்ம யூடிஎலுக்கு என்ன எடுத்துப்போம்? ஹாஃப் ஆஃப் தி போர்ஷன். அதனால் WL/, அதனால தான் என்ன எடுத்துருப்போம்? WL is acting at the L/2 டிஸ்டன்ஸ் அப்படின்னு எடுத்துருப்போம். இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து கேண்டிலிவர் அண்ட் இந்த மொமெண்ட் ரிலேட்டடாகவும் நீங்கள் வந்து அந்த அளவுக்கு ஃபெமிலியராக இருந்திருக்க மாட்டீங்க. ஸோ இதையும் வந்து நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த இப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கைண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் அதிகமாக கேட்குறேன். ஏன்னா நீங்கள் அதெல்லாம் எப்போவுமே மேக்ஸிமம் ரிப்பீட் பண்ணிட்டாங்க. ஸோ ரிப்பீட் ஆகாத கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மொமெண்ட் மட்டும் ஆக்ட் ஆச்சுன்னா அதோட ஷேப் ஃபோர்ஸ் என்னவா இருக்கும், அதோட பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் ஷேப் என்னவா இருக்கும் அப்படின்றது தான் உங்களுக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா இதுவாக இருக்கும். ஓகேவா? ஸோ கேண்டிலிவர் பீம் வித் எண்ட் மொமெண்ட், இது என்ன டைரக்ஷன்? கிளாக் வைஸ் மொமெண்ட் ஆக்ட் ஆகுது அப்படின்னா இங்கே என்ன ஷியர் ஃபோர்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு. ஸோ லோடே ஆக்ட் ஆகலைன்னா ஷியர் ஃபோர்ஸ் வில் பி 0. லோட் ஆக்ட் ஆகலைன்னா ஷியர் ஃபோர்ஸ் என்னவா தான் இருக்கும்? 0வாக தான் இருக்கும். பட் மொமெண்ட் வில் பி தேர். அப்போ லோடு ஆக்ட் ஆகலை சார், அப்போ ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? நான் பொதுவாக கேட்குறேன், இந்த பீமை விட்டுருங்க, பொதுவாக கேட்குறேன். லோடு ஆக்ட் ஆகலை, மொமெண்ட் மட்டும் இதில் வந்து ஒரு சென்டர் மொமெண்ட் ஆக்ட் ஆகுது அப்படின்னா ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? ஓகே, ஃபர்தராக பார்ப்போம், நம்ம அதையும் பார்ப்போம். எழுதிக்கோங்க, இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவாமா? சப்போஸ் ஷியர் ஃபோர்ஸ் 0 ஃபார் எண்ட் மூமெண்ட் ஆக்டிங் அட் தி பெண்டிங் மூமெண்ட். ஸோ இங்கே என்ன மொமெண்ட்டுமா ஆக்ட் ஆகிருக்குது? கிளாக் வைஸ் மூமெண்ட். அப்போது உங்களுக்கு பெண்டிங் மூமெண்ட் என்ன பெண்டிங் மூமெண்ட்டாக இருக்கும்? பீம் இஸ் கோயிங் டு பெண்ட் லைக் திஸ். அகைன் என்ன மூமெண்ட் தான்? ஹாகிங் பெண்டிங் மூமெண்ட் தான். உங்களுக்கு ஹாகிங்கா சேகிங்கான்னு கன்ஃபியூஷன் வச்சுன்னா பீமோட மொமெண்ட்டை எந்த லோடாக இருந்துச்சுன்னா அதை மொமெண்ட்டாக கன்வெர்ட் பண்ணி அது என்ன டைரக்ஷனில் ஆக்ட் ஆகுதுன்றதை பாருங்கள். மொமெண்ட் டைரக்ஷனாக கொடுத்துட்டோம் அப்படின்னா அது எப்படி அந்த பீமை பெண்ட் பண்ண போகுது அப்படின்றத பாருங்கள். கன்ஃபியூஷன் வந்துச்சுன்னா. ஓகேவா? ரைட். ஸோ அடுத்தது பார்க்கலாமா? 5th கேஸ் முடிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட் 6th கேஸ். சிம்பிளி சப்போர்ட்டட் வித் சென்டர் பாயிண்ட் லோட். மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் என்ன? WL/4 or PL/4 exactly at the distance of L/2. ஓகேவா? ஸோ ஷியர் ஃபோர்ஸ் என்னமா? W/2 எண்ட் ரெண்டு எண்ட்லேயும் என்ன இருக்கும்? W/2 அப்படின்றது இருக்கும். ஓகேவா? ஸோ V1 is plus P/2, V2 is minus P/2. அவ்வளோதான். இந்த போர்ஷன், அதாவது லெஃப்ட் சைட் போர்ஷன் வந்து உங்களுக்கு என்னவா இருக்குது? ப்ளஸ் P/2 பாசிட்டிவ் ஷியர். ரைட் ஹேண்ட் சைடு வந்து உங்களுக்கு என்னவா இருக்குது? நெகட்டிவ் ஷியராக இருக்குது. இது முதற்கொண்டு கேட்பான். இது 20 கேஸ் தான் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா யூ ஷுட் வெரி கிளியர் அபவுட் த 20 கேசஸ். என்ன கேட்டாலும் எழுதுற மாதிரி நீங்கள் அதை படிச்சுக்கணும். ஓகேவா? அதுதான் முக்கியம். நெக்ஸ்ட் என்ன? பெண்டிங் மூமெண்ட் PL/4 at the distance of L/2 or maximum bending moment will occur at the center. Maximum bending moment will occur at the center. Simply supported beams எண்டில் வந்து உங்களுக்கு என்ன இருக்காது? மொமெண்ட்ஸு இருக்காது. ஓகேவாமா? ஸோ அது என்ன மொமெண்ட்? பாசிட்டிவா நெகட்டிவா? பாசிட்டிவ் சாகிங் பெண்டிங் மூமெண்ட். ஓகேவா? பாசிட்டிவ் சாகிங் பெண்டிங் மூமெண்ட். சிம்பிளி சப்போர்ட்டட் அப்படின்றது என்ன சொல்லியிருக்கேன்?
எனி டூ சிம்பிள் சப்போர்ட் தேர் இஸ் நோ விச் இஸ் நாட் கேரிங் எனி மொமெண்ட். அந்த ரெண்டு சப்போர்ட் ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒரு பீம் என்னவா தான் இருக்கும், சிம்பிளி சப்போர்ட்டட் பீமாக தான் இருக்கும். இட் மே பி காம்பினேஷன் ஆஃப் டூ சிம்பிள் சப்போர்ட், இட் மே பி த காம்பினேஷன் ஆஃப் டூ ரோலர், ஆர் இட் மே பி ஒன் பின்ட் ஒன் ரோலர். ஜென்ரலி ஸ்டாண்டர்ட் கேசஸ்ல ஒன் பின் அண்ட் ஒன் ரோலர் தான் நம்ம எப்பவுமே பிண்டு சிம்பிளி சப்போர்ட்டட் பீமா நம்ம எடுத்துப்போம். ஓகேவா. நெக்ஸ்ட் சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் ஹேவிங் இன்டர்மீடியேட் பாயிண்ட் லோட், ஹேவிங் இன்டர்மீடியேட் பாயிண்ட் லோட். இன்டர்மீடியேட் பாயிண்ட் லோட் அப்படின்னா என்னமா, ஸோ டிஸ்டன்ஸ் எக்ஸாக்டா சென்டர்ல இல்லை, அப்போ பெண்டிங் மூமெண்ட் எங்க மேக்ஸிமமா இருக்கும்னு இந்த மாதிரி கேசஸ்ல கேட்பாங்க. நீங்க சென்டர் பாயிண்ட் லோட்னா சொல்லிடுங்க. சென்டர் பாயிண்ட் லோட்ல வந்து அந்த மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் எங்க ஆக்ட் ஆகும்னு கேட்கிறப்போ இன்னொரு ஆப்ஷன் கொடுக்கலாம். என்னன்னா below the point load, below the point load, where the point load acts below that portion maximum bending moment will occur. அதுவும் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். சென்டர் ஆஃப் தி போர்ஷன் ஆர் below the point load அப்படின்றதும் கரெக்ட் தான். ஓகேவா. ஸோ அப்போ இதுல நோட் பண்ணுங்க, சாரிம்மா, மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஷியர் ஃபோர்ஸ் என்னமா, PB/L. எங்க B1க்கு ஃபர்ஸ்ட் ஷியர் இருக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு, ரைட் ஹேண்ட் சைடு என்ன நெகட்டிவ் ஷியர். டயக்ராம் பாருங்க, ரெக்டாங்கிள் தான். இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்க டயக்ராம் எல்லாமே பாயிண்ட் லோடுக்கு பார்த்துருக்கிறது என்ன பார்த்துருக்கோம், ரெக்டாங்கிள். யூடிஎலுக்கு என்ன பார்த்தோம், லீனியர். ஓகே, ஷேப் வந்து ட்ரையாங்குலர், பட் ஷேப் வேற வேரியேஷன் வேற, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா. ஷேப் வேற வேரியேஷன் வேற. ஓகேவா. பெண்டிங் மூமெண்ட் வந்து என்னமா, இங்க லீனியர் வேரியேஷன் தான், இங்க லீனியர் வேரியேஷன் தான் இருக்கு. நோட் பண்ணிட்டீங்களா. ஸோ இது PB/L எப்படி இருந்துச்சுலாம் சொல்லணுமா, அதெல்லாம் தேவையில்லை. எந்த ஃபர்ஸ்ட் நீங்க எது ஒன்றுக்கு ஷியர் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறதுனாலும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு ரியாக்ஷன் கண்டுபிடிக்கிறது, செகண்ட் ஸ்டெப்பு தான் நீங்க ஷியர் ஃபோர்ஸ், தேர்ட் தான் வந்து என்ன அப்படின்னா பெண்டிங் மூமெண்ட். ஓகேவா. ஸோ அதனால ரியாக்ஷன் எப்படி கண்டுபிடிப்பீங்க, vertical summation of vertical force equal to 0, summation of moment is equal to 0. first vertical force equal to 0 னா எவ்வளவு லோட் ஆக்ட் ஆகுதோ that should be equal to 0 அப்படின்னு எடுத்துப்போம். செகண்ட் கேஸ் என்ன, summation of moment equal to 0 ன்னு எடுக்கும்போது either ரைட் சைடை நீங்க ரெஃபரன்ஸா எடுத்துக்கலாம் ஆர் லெஃப்ட் சைடை நீங்க ரெஃபரன்ஸா எடுத்துக்கலாம். ஃப்ரம் தட் பாயிண்ட் நீங்க என்ன அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய லோட்ஸ் எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணணும், you have to ஆட் பண்ணிட்டே வரணும். ஓகே, have to add. ஸோ அதனால ஃபைனலாக வரக்கூடிய லோடு தான் என்ன அப்படின்னா, ஸோ எந்த பாயிண்ட்ல கிடைக்குதோ அந்த பாயிண்ட்டுக்கு ஐதர் லெஃப்ட் ஆர் ரைட் அதை தான் நீங்கள் ஆட் பண்ணணும். ஓகேவா. ரைட். ஸோ நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் கேஸ் பாருங்க, சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் வித் டூ லோட்ஸ் அட் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி சப்போர்ட்ஸ். ஓகேவா. சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் வித் டூ லோட்ஸ் அட் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சப்போர்ட். அதாவது ரெண்டு சப்போர்ட்ல இருந்தும் லோடு வந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல ஆக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ இந்த நம்ம இந்த வார்த்தையை வந்து இப்படி கொஸ்டின்ஸை தான் வந்து மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஓகேவா. ஸோ இந்த கொஸ்டினை வேற எப்படி கேட்கலாம்னா, பாயிண்ட் லோட் ஆக்டிங் ஃப்ரம் தி டிஸ்டன்ஸ் ஆஃப் 3 மீட்டர் ஃப்ரம் தி போத் எண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா என்ன அர்த்தம், டூ பாயிண்ட் லோட் ஆக்டிங் அப்படின்னா என்ன அர்த்தம், இப்போ ரெண்டு லோடு ஆக்ட் ஆகுது, சேம் டிஸ்டன்ஸ் தான் 3 மீட்டர் அப்படின்றது சேம் டிஸ்டன்ஸ். அப்போ நீங்கள் கண்ணை மூடிட்டு என்ன பண்ணிடலாம், இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கலாம். ஷியர் ஃபோர்ஸ் கேட்டானா தட்ஸ் ரியாக்ஷன் மட்டும்தான். ஓகேவா. அப்போ இந்த இடத்துல இங்க என்னவா இருக்குதுமா, there is no shear force, there is no shear force, but load still there, load is still there, but still there is no shear force because of the positive negative reaction. ஓகேவா. அதனால ஓகேவா. ஸோ இப்போ இங்க எப்படி எடுப்பீங்க, ஸோ 2Fன்னு வரும், டோட்டல் லோடு என்ன 2F ஈக்குவலி டிஸ்ட்ரிபியூட்டட், ரெண்டா ஈக்குவலாக தான் சிமெட்ரிக்கான பீம் தான். சிமெட்ரிக்கல் பீம்னா கண்ணை மூடிட்டு நீங்கள் ரியாக்ஷன் என்ன பண்ணிக்கலாம், லோடை ஈக்குவலாக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துடலாம். சிமெட்ரிக்கலாக இருக்குது அப்படின்னா. ஸோ இப்போ இது சிமெட்ரிக்கலான்னு கேட்டால் எஸ் சிமெட்ரிக்கல் தான். ஓகேவா. ஸோ இப்போ இது சிமெட்ரிக்கலான்னு கேட்டால் இது சிமெட்ரிக்கல் கிடையாது, அன்சிமெட்ரிக்கல். ஓகேவா. ரைட். ஸோ அப்போது எஃப்னு வரும். ஸோ ஹியர் எஃப் அண்ட் ஹியர் டவுன்வர்ட் டைரக்ஷன் எஃப் அண்ட் தேர் இஸ் நோ லோட் இன் திஸ் போர்ஷன். அகைன் என்ன இருக்குது, ஒரு டவுன்வர்ட் எஃப் இருக்குது, அகைன் இங்கே என்ன இருக்குது, ஒரு அப்வர்ட் எஃப் இருக்குது. நீங்கள் கண்ணை மூடிட்டு என்ன பண்ணலாம்னா லோடிங் டயக்ராம் வச்சு நீங்கள் என்ன பண்ணிடலாம்னா ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் ட்ரா பண்ணிடலாம். ஓகேவா. உட்காந்து சால்வ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ரைட். ஸோ பெண்டிங் இந்த கேஸுக்கு என்ன பேருமா சொல்லுவாங்க, இது வந்து மேபி கேட்பாங்க, இதுக்கு பேர் என்ன, பியோர் பெண்டிங். தட் இஸ்
this portion of beam is subjected to pure bending. இதை கூட கேட்கலாம். அப்போ இந்த மாதிரி ஒரு பீமை கொடுத்துட்டு the distance of pure bending or the portion of beam which is subjected to pure bending அப்படின்னு கேட்கலாம். இப்போ இதுதான் இந்த போர்ஷன் தான் வந்து என்ன அப்படின்னா pure bending is there is no shear force. pure bending என்ன only bending is occur. இப்போ இந்த இடத்துல shear force இல்லை, பட் ஸ்டில் இங்கே என்ன இருக்கு, we have a bending moment. So this portion is subjected to pure bending. ஓகேவாமா? ஸோ பெண்டிங் மூமெண்ட் நோட் பண்ணிக்கோங்க. இது என்ன பெண்டிங் மூமெண்ட்மா, இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது எல்லாமே சாகிங் தான். ஏன்னா சிம்பிளி சப்போர்ட்டடில் தான் இருக்குது. சிம்பிளி சப்போர்ட்டடில் ஹாகிங் வருமானு ஒரு கொஷின் கேட்பான். வருமா? ஃபார் ஐடியல் சிம்பிளி சப்போர்ட்டட் கேசஸ் there is no chance of forming hogging bending moment. Always sagging bending moment மட்டும்தான். If the simply supported is if a simply supported beam having more than two supports அப்படின்னா அது it changes to continuous beam மாறிடும், then hogging bending moment will occur. Otherwise என்ன sagging bending moment தான். So அடுத்தது simply supported with uniformly distributed load. Simply supported with uniformly distributed load. ஓகேவாமா? ஸோ இங்கே என்ன வரும், பெண்டிங் மூமெண்ட் சாரி ஷியர் ஃபோர்ஸ். இங்கே கொடுத்துருக்க இந்த இது கொடுத்துருக்கலாமா, திஸ் இஸ் ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா. அட் எனி டிஸ்டன்ஸ் யூ கேன் டிட்டர்மைன் தி ஷியர் ஃபோர்ஸ். ஃபர்ஸ்ட் ஃபார்முலா இங்கே ஒன்று கொடுக்குறேன் இல்லையா, அது வந்து you can determine a shear force at any distance. ஒன்றும் இல்லை, இப்போ நான் x is equal to 0ன்ற இடத்துல எனக்கு வந்து shear force வேணும். அப்போ நான் என்ன பண்ணுவேன், we are substituting x is equal to 0. அப்போ என்ன வரும், எனக்கு WL/2. அதுதான் இந்த V1. x is equal to 0ன்னு வரப்போ எனக்கு WL/2 வரும். x is equal to L அப்படின்ற டிஸ்டன்ஸில் வேணும் shear force. அப்போ என்ன வரும், Lன்னு சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க. அப்போ என்ன வருமா, W மைனஸ் எல்லா இல்லை ப்ளஸ் எல்லா. ஏன்னா நீங்கள் இங்கே இதுக்கு பதில் என்ன பண்ணுவீங்க, சப்ஸ்டியூட் எல் சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க. அப்போ 2L L - 2Lன்னு வரும். அப்போ என்ன வரும், மைனஸ். ஸோ அப்போ இங்கே நெகட்டிவ் ஷியர். அப்போ இங்கே வேரியேஷன் பாருங்க, என்ன வேரியேஷன், லீனியர் வேரியேஷன். லீனியர் வேரியேஷன், லீனியர் வேரியேஷன். பெண்டிங் மூமெண்ட் என்ன பெண்டிங் மூமெண்ட், சாகிங் பெண்டிங் மூமெண்ட். எவ்வளோ, WL²/8. WL²/8. ரிப்பீட்டடாக கேட்பாங்க. அடுத்தது நெக்ஸ்ட், இதை கொஸ்டினா பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் நம்ம இது ஏன் பார்க்குறோம் அப்படின்றது நமக்கு தெரியும், ரைட்? ஸோ அடுத்து இம்பார்ட்டன்ட் கேஸ், இஃப் அ சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் வித் மொமெண்ட் அட் ஈச் சப்போர்ட். ரெண்டு சப்போர்ட் சொல்லியிருக்காங்க. சிம்பிளி சப்போர்ட்டட் பீம்ல ரெண்டு எண்ட்லையும் மொமெண்ட் ஆக்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ரெண்டு எண்ட்லையும் மொமெண்ட் ஆக்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஷியர் ஃபோர்ஸ் வில் பி 0. ஷியர் ஃபோர்ஸ் வில் பி 0. Shear force will be 0. Bending moment என்னவா இருக்குது, plus m0 plus m0 plus m0. ஏன் plus m0, எப்படிமா பீமை பெண்ட் பண்ணுது, என்ன டைரக்ஷன்ல, ரெண்டுமே பீம் இப்படி தான் பெண்ட் ஆக போகுது, இப்படி தான் பெண்ட் ஆக போகுது. அப்போ this is sagging. So plus positive. நெக்ஸ்ட் இது ரொம்ப முக்கியமா, இது நோட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் டைம் 2022 ஏஇல கேட்ட ஒரு கொஸ்டின். 2022 ஏஇல கேட்ட ஒரு கொஸ்டின். ஓகேவா, டைரக்டா கேட்கல, கொஞ்சம் வித்தியாசமா கேட்டிருந்தேன். ரைட், ஸோ நோட் பண்ணிக்கோங்க. இஃப் சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் ஹேவிங் அ மொமெண்ட் அட் ஒன் சப்போர்ட், கிளாக்வைஸ் மொமெண்ட் அட் ஒன் சப்போர்ட் அப்படின்னு கொடுத்தாங்க அப்படின்னா ஷியர் ஃபோர்ஸ் பாருங்க இங்க என்னவா இருக்குது, -m0/L. -m0/L. எப்படி சார் இங்க தான் லோடே ஆக்ட் ஆகலையே, அப்புறம் எப்படி ஷியர் ஃபோர்ஸ் ஃபார்ம் ஆச்சு, எப்படி பிரீத்தி, எப்படி? ஸோ வெர்டிகல் சமேஷன் ஆஃப் வெர்டிகல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 0. என்ன, RA + RB is equal to 0ன்னு எடுத்துப்போம். கரெக்டா? நெக்ஸ்ட் என்ன, சமேஷன் ஆஃப் மொமெண்ட் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு எடுத்துப்போம்,
0ன்னு எடுத்துப்போம். அப்போ இங்கே என்ன இருக்குது, மொமெண்ட் இருக்குதா, கிளாக் வைஸ் மொமெண்ட் இருக்குதா. ஸோ நான் இப்போ வந்து இதை எடுத்துக்கிறேன், எது ஆர்பிஏ ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ இங்கே என்ன வரும், ஆர்ஏ இன்ட்டு எல், ஆர்ஏ இன்ட்டு எல். அடுத்து என்ன வரும், ஆர்ஏ இன்ட்டு எல் வந்து ஒரு மொமெண்ட்டை கிரியேட் பண்ணும். ப்ளஸ் அடிஷ்னலாகவே இங்கே என்ன மொமெண்ட்டை கொடுத்துட்டாங்க. இப்போ அந்த M0 will ஆக்ட் ஆகும் இல்லையா, அவ்வளோதான். அப்போ என்ன வரும், ஆர்ஏ இன்ட்டு எல் மைனஸா ப்ளஸ்ஸாமா, இது என்ன மொமெண்ட்டு, கிளாக் வைஸ் என்னன்னு எடுத்துக்கலாம், ப்ளஸ்ன்னு எடுத்துக்கலாமா நெகட்டிவ்னு எடுத்துக்கலாமா, எப்படி வேணா எடுத்துக்கோங்க, பிரச்சனை இல்லை. இப்போ இதை நான் பாசிட்டிவ்னு எடுத்துட்டேன், M0 இஸ் ஈக்குவல் டு என்னமா 0, கரெக்டா. அப்போ ஆர்ஏ இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், M0/L, அவ்வளோதான். ஓகேவா, ரைட். அப்போ மொமெண்ட் மட்டும் ஆக்ட் ஆச்சுன்னா அந்த இடத்துல என்ன ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஷியர் இருக்கு. அப்போ நீங்க கண்ணை மூடிட்டு என்ன சொல்லிட முடியாதுன்னா, இஃப் தேர் இஸ் நோ லோட் தென் தேர் இஸ் நோ ஷியர் ஃபோர்ஸ் அப்படின்னு என்ன சொல்ல முடியாது. ஓகேவா, மொமெண்ட் இருந்தாலும் ஷியர் ஃபோர்ஸ் கிரியேட் ஆகும், இந்த கேஸ்ல கிரியேட் ஆகும். ஓகேவா, மொமெண்ட் இருந்தாலும் ஷியர் ஃபோர்ஸ் கிரியேட் ஆகும். இது என்ன ஷியர்னா, நெகட்டிவ் ஷியர். நெகட்டிவ் ஷியர். மொமெண்ட் என்னவா இருக்குது பாருங்க, மொமெண்ட் எங்க, இந்த மொமெண்ட் என்னமா 0 தான். சிம்பிளி சப்போர்ட்டட் மொமெண்ட் எடுத்துக்காது தான், அது ப்ராக்டிக்கலா இருக்கக்கூடியது. பட் இங்க அடிஷ்னலா ஒரு மொமெண்ட் நம்ம கொடுக்குறோம். அப்போ தட் மொமெண்ட் should be added. சார் எப்படி சார், சிம்பிளி சப்போர்ட்டட் தான், ஹிஞ்ச்டு சப்போர்ட்ஸ் ஆர் பின்டு சப்போர்ட்ஸ் ஆர் நாட் டேக்கிங் எனி மொமெண்ட்னு படிச்சிருக்கோமே. அப்படின்னா if load is acting then it is not going to take any moment, அதை நம்ம கன்சிடர் பண்ணவே வேண்டாம். if external moment is acting we have to consider it, அதை தான் நம்ம இங்க ஆட் பண்ணிக்கோம். this M is equal to bending moment is equal to M0 which is acting externally, அதை தான் நம்ம இங்க என்ன பண்ணியிருக்கிறோம், ஆட் பண்ணியிருக்கிறோம். ஓகேவா, ஓகேவாமா, அடுத்து பார்க்கலாமா. அடுத்த கேஸ் பாருங்க, சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் வித் சென்டர் மொமெண்ட். அப்ப இங்கே என்ன இருக்குது, மொமெண்ட் இருக்குது, இங்கேயும் மொமெண்ட் இருக்குது. அதே மாதிரி சால்வ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க, ஃப்ரீ டைம் கிடைக்கிறப்ப சால்வ் பண்ணி பாருங்க. ஓகேவா, அப்ப இங்க என்ன இருக்குது அப்படின்னா, திஸ் இஸ் பாசிட்டிவ், ஷியர் ஃபோர்ஸ் இஸ் பாசிட்டிவ் ஹியர், ஓகேவா. ஸோ என்ன மொமெண்ட், ஆன்டி கிளாக் வைஸ் மூமெண்ட். எதர் நீங்க ஏதோ ஒரு சப்போர்ட்டை நீங்க ரெஃபரன்ஸா எடுத்து சால்வ் பண்ணி பாருங்க, யூ வில் கெட் தி பாசிட்டிவ் ஷியர் ஃபோர்ஸ். அப்போ क्वेश्चन எப்படி கேட்கலாம் அப்படின்னா, if the simply supported beam having a center point moment in anti-clockwise direction then what is the shear, positive or negative, அது கூட क्वेश्चन கேட்கலாம். ஸோ அப்போ ஒரு கேஸை படிக்கிறோம் அப்படின்னா இதுல இருக்க எல்லாத்தையுமே நீங்க தெளிவா படிச்சிடணும், அதை ஸ்டேட்மெண்ட்டா கன்வெர்ட் பண்ண தெரிஞ்சிருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம கொஸ்டின்ஸ் பார்ப்போம் அடுத்து. நெக்ஸ்ட் என்னமா, பெண்டிங் மூமெண்ட். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்கம்மா, சேட் பாக்ஸில் போடுங்க. ஓகே, ஸோ சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் வித் சென்டர் பாயிண்ட் மூமெண்ட் ஆன்டி கிளாக் வைஸ் அப்படின்னா இட் இஸ் பாசிட்டிவ் ஷியர். பெண்டிங் மூமெண்ட் பாருங்க, பெண்டிங் மூமெண்ட் என்னவா இருக்குது, அட் தி லெஃப்ட் போர்ஷன் இட் இஸ் பாசிட்டிவ், ரைட் போர்ஷன் இட் இஸ் நெகட்டிவ். சார் எப்படி சார், ரொம்ப சிம்பிள்மா. வென் மோமெண்ட் இப்படி ஆக்ட் ஆகுது, இதை ரெஃபரன்ஸா எடுத்துக்கோங்க, இந்த போர்ஷன் என்ன ஆக போகுது, பெண்ட் ஆக போகுது. எப்படி பெண்ட் ஆக போகுது, இந்த டைரக்ஷன்ல தானே பெண்ட் ஆக போகுது, இப்படிதான் பெண்ட் ஆக போகுது. ஓகே, அப்ப அதை என்னன்னு எடுத்துக்கணும், பாசிட்டிவ்னு எடுத்துக்கணும். இதே மொமெண்ட் இப்படி வந்து எங்க ஆக்ட் ஆக போகுது, இதுல என்ன ஆக்ட் ஆக போகுது, இந்த மொமெண்ட் எங்க ஆக்ட் ஆக போகுது, இப்படி ஆக்ட் ஆக போகுது. கரெக்டா, ரெண்டு கரெக்ட் தானே. அப்போ இந்த போர்ஷன் என்ன ஆக போகுது, இட் இஸ் கோயிங் டு சால்வ். எனக்கு சைன் கன்வென்ஷன் சால்வ் பண்ணும்போது வரல, கன்ஃபியூஸ் ஆயிட்டுனா இப்படி ப்ராக்டிக்கலாக கண்டுபிடிக்க தெரிஞ்சுக்கணும். அப்போ இங்கே என்ன வரும், அப்போ லெஃப்ட் போர்ஷன் என்ன பாசிட்டிவ், ரைட் போர்ஷன் என்ன நெகட்டிவ், அவ்வளோதான், சிம்பிள். இது ரொம்ப முக்கியமா. ஒருவேளை இந்த மொமெண்ட் ஆனது இப்படி கொடுத்ததுக்கு பதிலாக எப்படி கொடுத்துருந்தா, ஆன்டி கிளாக் வைஸ்க்கு பதிலாக கிளாக் வைஸாக கொடுத்துருந்தா அந்த டயக்ராம் அப்படியே மாறும். ஓகேவா, அதையும் தெளிவாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்
Simply supported beam with uniformly varying load. Maximum intensity எவ்வளோனா W அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்கம்மா, என்ன வேரியேஷன்? parabolic variation. Uniformly varying load அப்படின்னா it is shear force is parabolic variation, bending moment is cubic parabola. ஓகேவா? ஒவ்வொரு டிகிரி அதிகமாயிட்டே இருக்கும். பாயிண்ட் லோட் அப்படின்னா ஸ்ட்ரெயிட் இல்லைன்னா கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, கான்ஸ்டன்ட் வேரியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. யூடிஎல் அப்படின்னா லீனியர் வேரியேஷன், பெண்டிங் மூமெண்ட் என்னவா மாறும் அப்படின்னா பேரபோலிக் வேரியேஷன் ஆகும். அதே யூவிஎல் இருந்துச்சுன்னா ஷியர் ஃபோர்ஸ் என்னவா இருக்கும்? பேரபோலிக் வேரியேஷன், பெண்டிங் மூமெண்ட் வந்து கியூபிக் பேரபோலா. இதுவே திரும்ப திரும்ப கேட்கக்கூடியது தான். ஓகேவா? ஸோ நோட் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் மட்டும் தான் மோஸ்ட்லி கேட்பான், வேற சால்வ் பண்ணுற மாதிரிலாம் எதுவும் வராது. இதை நான் தர்றேன், நீங்கள் நோட் பண்ண வேண்டாம். அடுத்தது பாருங்க, நான் அந்த பிரிண்ட் அவுட் தரேன்னு சொன்னீங்க. ரைட், லாஸ்ட் ஸ்லைடு இதுதான். இதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்ட் டிஸ்கஷன். ஸோ ஃபிக்ஸட் பீம் வித் சென்டர் பாயிண்ட் லோட். ஆக்சுவலி இதை நம்ம கேபோஸில் படிக்க மாட்டோம், ஸ்டில் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கம்மா, கேபோஸ் என்னவா இருக்குது? P/2 தான். லெஃப்ட் சைடு P/2, ரைட் சைடு வந்து என்ன? நெகட்டிவ் ஷியர். லெஃப்ட் சைட் போர்ஷன் வந்து பாசிட்டிவ், ரைட் சைட் ஷியர் வந்து நெகட்டிவ். ஸோ ஃபிக்ஸட் மொமெண்ட்ஸ் நம்ம தெரியும் என்னமா? WL/8 ஃபார் பாயிண்ட் லோட், WL²/12 ஃபார் UDL அப்படின்னு படிச்சிருப்போம். ஃபிக்ஸட் அண்ட் மொமெண்ட்ன்றதை நீங்கள் எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்ட்ரக்சரில் தான் பார்ப்போம், இங்கே நம்ம ஃபிக்ஸட் பீமை பற்றி படிக்க மாட்டோம், ஸ்டில் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ என்ன? WL/8, லெஃப்ட் வந்து என்ன? நெகட்டிவ், ரைட் வந்து என்ன அப்படின்னா அதுவும் நெகட்டிவ் தான். மொமெண்ட்ஸ், ஃபிக்ஸட் மொமெண்ட்ஸ் நெகட்டிவ் ஒன்லி. சென்டர் மொமெண்ட் மட்டும்தான் என்னவா இருக்கும்? பாசிட்டிவாக இருக்கும். ஃபிக்ஸட் மொமெண்ட்ஸ் வந்து ஃபிக்ஸட் பீமுக்கு எண்ட் மொமெண்ட்ஸ் ஆர் ஹாகிங் மொமெண்ட்ஸ், நெகட்டிவ் மொமெண்ட்ஸ் ஒன்லி. சென்டர் மட்டும்தான் என்னவா இருக்கும் அப்படின்னா பாசிட்டிவாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து உங்களுடைய சென்டர் மூமெண்ட். ஓகேவா? ஸோ இங்கே பெண்டிங் மூமெண்ட் அட் சென்டர்னு கேட்டாலும் இதே வேல்யூ தான் உங்களுக்கு வரும், WL/8 தான் வரும். ஆனால் இதே யூடிஎலுக்கு போகும்போது எண்டு மூமெண்ட் வேறவா இருக்கும், சென்டர் மூமெண்ட் வந்து வேறையா இருக்கும். வெரி குட், வெரி குட். ஃபிக்ஸட் பீம் வித் யூனிஃபார்ம்லி வேரியிங் லோட். ஷியர் ஃபோர்ஸ் பாருங்க, சேம் WL/2 தான். பட் பெண்டிங் மூமெண்ட் பாருங்க. ஸோ இந்த ஃபார்முலா எதுக்குமா? எந்த டிஸ்டன்ஸில் வேணாலும் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் அந்த ஃபார்முலா. ஓகேவா? ஸோ அதை நம்ம சால்வ் பண்ணோம். WL²/12 again both end moments are hogging bending moment only. பட் சென்டர் மூமெண்ட் பாருங்க என்ன இருக்குது? WL²/24 இருக்குது. WL²/24 இருக்குது. ஓகேவா? சென்டர் மூமெண்ட்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. அவ்வளோதாம்மா. ஸோ இந்த கேஸ் மொத்தம் 15 கேஸ் தான், 20 கூட இல்லை, ஒன்லி 15 கேசஸ். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இட் வில் டெஃபினெட்லி ஸ்கோர் 3 மார்க்ஸ். கண்டிப்பாக கேட்பான். ஓகேவா? ரைட். ஏன்னா SOMல ரிப்பீட்டடாக மேக்ஸிமம் போர்ஷன் எங்கேருந்து வரும் அப்படின்னா இனிஷியலாக பார்க்குறோம் இல்லையா, SFD BMTக்கு முன்னாடி வரைக்கும் தான் மேக்ஸிமம். இன்பிட்வீனில் இருக்க பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்ஸை விட்டுருவான். ஒரு கொஷின் இந்த மாதிரி தான் கேட்பான். அதுக்கப்புறம் வந்து எங்கே வரும்னா பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ஸு, ஷியர் டெஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷன், அதுக்குள்ளே வருவான். ஸோ இதுக்குள்ளேயே தான் வந்து அவங்க கொஷினை கேட்டுகிட்டே இருப்பான். மற்றது வந்து இப்போ காலம்லாம் கேட்குறானா, அது SOM ரிலேட்டடாக கேட்குறானா, இல்லை வந்து அனாலிசிஸ் ரிலேட்டடாக கேட்குறானா, ஸ்டீல் ரிலேட்டடாக கேட்குறானாலாம் கெஸ் பண்ண முடியாது. காலமில் கேட்கக்கூடிய மேக்ஸிமம் கொஷின் என்னவா இருக்கும் அப்படின்னா ஃபெயிலியரு, ஷார்ட் காலமா, லாங் காலமா, எஃபெக்டிவ் லென்த்து, இது எல்லாத்துலேயும் தான் நம்ம படிப்போம். அதனால SOM பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். ரைட். ஸோ டிஸ்கஷனுக்குள்ளே போயிடலாமா? கிளியர் தானம்மா? ரைட். ஸோ இப்போ கொஸ்டின் பார்க்கும்போது நம்ம இவ்வளோ நேரம் பார்த்த எல்லாமே யூஸ் ஆக போகுது. ரைட். ஓகே. Calculate the shear force and bending moment. Sorry ma. Calculate the shear force and bending moment at the midpoint of the beam. அவ்வளோதான். மிட் பாயிண்ட்ல கேட்டிருக்கிறான். மிட் பாயிண்ட்ல கேட்டிருக்கேன். ஆன்சர் பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்க என்னவா இருக்கும் அப்படின்ட்டு. UDL மா, this is UDL. UDLக்கு இன்னொரு பேர் என்ன? ரெக்டாங்குலர் லோட் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. ரெக்டாங்குலர் லோட்.
என்னவா இருக்கும்? ஆப்ஷன்ஸ் பார்த்துக்கோங்க. இது சிமெட்ரிக்கலா அன்சிமெட்ரிக்கலா? சிமெட்ரிக்கல். ரியாக்ஷன் என்ன போ? WL/2 WL/2 அவ்வளோதான். அப்போ என்ன வரும்? 10 into 8 80/2 80/2 அவ்வளோதான். அப்போ 40 40 கரெக்டாக. மிட் ஸ்பேனில் கேட்டிருக்காங்க ஷியர் ஃபோர்ஸ். அப்போ என்னவா இருக்கும்? ஷியர் ஃபோர்ஸ் 0வா இருக்குது. ஓகே. பெண்டிங் மூமெண்ட்டு ஆன்சர் பண்ணுங்கம்மா. கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் பண்ணுங்க, இல்லைன்னா சாட் பாக்ஸில் ஆன்சர் போடுங்க. ஆக்சுவலி நான் வந்து இதை வந்து SFDBMD எடுக்கும்போது ஒரு நம்ம இந்த மாதிரி ஓவர் ஹேங்கிங்கை வந்து சால்வ் பண்ணியிருப்போம். இந்த மாதிரி டயக்ராம்லாம் போட்டு சால்வ் பண்ணியிருப்பேன். ஞாபகம் இருக்குமான்னு தெரில உங்களுக்கு. ஓகேவா? ஸோ ஓவர் ஹேங்குக்காக நான் சால்வ் பண்ணியிருப்பேன். சிமெட்ரிக்கல் ஓவர் ஹேங்கிங்காக இருக்குது அப்படின்னா சென்டர் பாயிண்டில் என்ன தான் ஷியர் ஃபோர்ஸும் 0 தான், பெண்டிங் மூமெண்ட்டும் 0 தான். அதனால தான் நான் வந்து இதெல்லாம் வந்து நம்ம சால்வ் பண்ண வேண்டிய ப்ராப்ளமே கிடையாது. இந்த கேஸ் நமக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா 0,0 சூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். தெரியாதவனுக்கு தான் உட்காந்து சால்வ் பண்ணிட்டு இருக்கணும். கேஸ் படிச்சிருக்கோமா இல்லையா? ஸோ எந்த லென்த்தில் இருந்துச்சுன்னா ஓவர் ஹேங்கோட வேரியேஷன் எவ்வளோ தூரம் மாறுதோ அதுக்கேற்ற மாதிரி பெண்டிங் மூமெண்ட் எப்படி அக்கர் ஆகுன்ற ஒரு டயக்ராமேட்டிக் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்போம். ஞாபகம் இருக்கா? அதை போய் பாருங்க. அதுக்கு தான் அந்த இதெல்லாம் நம்ம சொல்றது. அப்போது இந்த இடத்துல நீங்கள் சால்வ் பண்ணலாம், ஈஸியாக சால்வ் பண்ணலாம். என்ன வரும்? ஷியர் ஃபோர்ஸ் என்னம்மா? சமேஷனா இந்த பாயிண்ட் எடுத்துங்க. இந்த பாயிண்ட்ல தான் எனக்கு ஷியர் ஃபோர்ஸ் வேணும். அப்போ என்ன வரும்? லோடு ரியாக்ஷன் என்ன? 40. அப்போ என்ன வந்துச்சு? ஷியர் ஃபோர்ஸ் என்னம்மா? இந்த போர்ஷன் என்ன? 10 into 4 அது என்ன? ப்ளஸ் மைனஸ் 40. 2 40 மைனஸ் 40 என்ன? 0. ஷியர் ஃபோர்ஸ் 0. இப்போ இந்த இடத்துல 0 இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷனே இது ஒன்று மட்டும்தான். அதை நம்ம கண்ணை மூடிட்டு போயிட்டே இருக்கலாம். ஏன்னா இங்கே பெண்டிங் மூமெண்ட் தான் 0. இந்த வார்த்தையை நீங்கள் பார்த்துக்கணும். ஷியர் ஃபோர்ஸ் அண்ட் பெண்டிங் மூமெண்ட் ரெஸ்பெக்டிவ்லி தான் கேட்டுக்கிறான். இப்போ இது என்ன? 20ன்னு வந்திருக்கு. அப்போ கண்டிப்பாக இது ஆப்ஷனாக இருக்க முடியாது. அப்போ இது ஒன்று தான் ஆப்ஷன். அதை பார்த்தாலே நம்ம என்ன பண்ணிடலாம்? ஆன்சரை போட்டு போயிடலாம். ஓகேவா? அதனால அந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா ரீகால் பண்ணுங்க. பெண்டிங் மூமெண்ட் என்ன வரும் சொல்லுங்க? WL into L/2 தானே. அப்போ என்ன வரும்? 10 into 4 40 கரெக்டு தானே, பை 2 வரும். அப்போ என்ன வரும்? பெண்டிங் மூமெண்ட் என்ன வரும்? இந்த பாயிண்ட்ல பெண்டிங் மூமெண்ட் என்ன? இந்த போர்ஷன் ஆஃப் லோட் ஆக்ட் ஆகும் பிளஸ் இந்த போர்ஷன் ஆஃப் ரியாக்ஷன் வந்து இந்த டிஸ்டன்ஸ், அது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும். அவ்வளோதான். பண்ணீங்கன்னா என்ன வரும் உங்களுக்கு? கெயின் 0 தான் வரும்.
ஓகேவா? ஓகேவாம்மா? ஸோ அதனால இதெல்லாம் நம்ம சால்வ் பண்ண வேண்டிய கேஸே இல்லை. நோட் எடுத்துட்டு இருக்கீங்களா? எஸ்ஓஎம் நோட்டு இல்லையா? சரி, ஓகே, வீட்டில் போய் பாருங்க அதை. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின். At the point of contraflexure, at the point of contraflexure, bending moment changes sign. அவ்வளவுதான். bending moment changes its sign. அப்போ எங்க எந்தெந்த பீம்லலாம் கான்ட்ராஃப்ளெக்சர் வரும்? சிம்பிளி சப்போர்ட்டட்ல வருமா? வராது. வரல. எந்த கேஸ்ல வரல? இந்த கேஸ்ல வரல. சிம்பிளி சப்போர்ட்டட்ல சாகிங் பெண்டிங் மூவ்மெண்ட் மட்டும் தான் சார் வரும் ஐடியல் கேசஸ்க்கு அப்படின்னு சொல்லுவோம். when it is subjected to center point movement. மூமெண்ட் மாறிச்சா இல்லையா? மாறிச்சு. அப்போ கொஸ்டினை கிளியரா ரீட் பண்ணணும். ஓகேவா? எப்பவுமே கொஸ்டினை ரொம்ப கிளியரா ரீட் பண்ணணும். இந்த கேஸுக்கு அதுதான் ஆன்சர். பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்சர் அப்படின்னா என்னென்ன? பெண்டிங் மூமெண்ட் சேஞ்சஸ் இட்ஸ் சைன் ஃப்ரம் நெகட்டிவ் டு பாசிட்டிவ் ஆர் பாசிட்டிவ் டு நெகட்டிவ். இந்த கேஸுக்கு நம்ம நெகட்டிவ் பெண்டிங் மூமெண்ட் எப்படி பார்த்தோமா? இது வந்து கிளாக் வைஸ். அப்போ இப்படி இருக்கும், இப்படி இருக்கும். இது என்ன போர்ஷன்? பாசிட்டிவ். இது என்ன போர்ஷன்? நெகட்டிவ். சாரி, இப்படி எந்த மாதிரி இருக்காது, சாரி. இப்படி இருக்கும். ஓகேவா? ஏன்னா சென்டர்ல தானே மொமெண்ட் இருக்கு, எண்டில் வந்து மொமெண்ட் ஜீரோவா இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும். அப்போ சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் having center point moment na there is a point of contraflexure. இந்த பாயிண்ட் சென்டர் பாயிண்ட் தான். இங்க வந்து பெண்டிங் மூமெண்ட் சேஞ்சஸ் இட் சைன் பாசிட்டிவ் டு நெகட்டிவ். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு கேஸும் படிச்சுட்டே வாங்க. ரைட். ஸோ அடுத்தது தேர்ட் கொஸ்டின். ஃபார் த பீம் ஷோன் பிலோ தி வெர்டிக்கல் ரியாக்ஷன் A and B are respectively. A and B respectively. சால்வ் பண்ணுங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா இது வந்து என்னவா மாறணும்? இந்த போர்ஷன் என்னமா? இதை வந்து நம்ம என்னவா மாற்றணும்னா கப்புலா மாற்றணும். there is a load as well as couple. there is a load as well as couple. அப்போ இது எப்படி ஆக்ட் ஆகும்? இந்த பீமோட ஃப்ரீ பாடி டயக்ராம் எப்படி இருக்கும் அப்படின்னா there is two reaction RA and RB and there is a clockwise moment at the distance of 2 meter and a load acting at the 2 meter 5 kilonewton. அப்போ moment value என்ன? 5 into 1 5 5 into 1 5 5 kilonewton meter 5 kilonewton meter. What is the reaction அப்படின்னு கேட்டிருக்காங்க. What is the vertical reactions? சால்வ் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணுங்கம்மா. கொஸ்டின் ஆன்சர் தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. ஆன்சர் தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. எவ்வளோ நேரம் தேவைப்படும் இதுக்கு சால்வ் பண்ணுறதுக்கு? ஆன்சர் ஏ. ஓகே, அடுத்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்க. சால்வ் பண்ணிட்டாமா? சால்வ் பண்ணிட்டீங்களா? சரி, ரொம்ப சிம்பிள். RA + RB ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நம்ம இங்கே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்றைக்குமே சால்வ் பண்ணக்கூடாது. மைண்ட் கால்குலேஷன் தான், டக்குன்னு போட்டணும். RA + RB = என்னமா? 5 kN. இங்கே லோடு ஒன்று என்ன? 5 மட்டும்தான். ஓகேவா? தென் என்ன அடுத்தது என்ன எடுப்போம்? சமேஷன் ஆஃப் மொமெண்ட் = 0ன்னு எடுப்போம். எந்த பாயிண்ட் ரெஃபரன்ஸாக எடுத்துக்கலாம்? ஏதோ ஒரு பாயிண்ட். RA எடுத்துக்கலாம், RB எடுத்து. RA எடுத்துக்கிறீங்க அப்படின்னா RA எடுத்துக்கிறீங்கன்னா என்ன வரும்? ஓகே, RB இன்ட்டு எவ்வளோமா? 2 + 1 + 2 5. கரெக்டா? மைனஸ் இதை வந்து நான் பாசிட்டிவ்னு எடுத்துக்கிறேன். இப்போதைக்கு நான் இதை பாசிட்டிவ்னு எடுத்துக்கிறேன். அப்போ இதை என்ன எடுத்துக்கணும்?
நெகட்டிவ்னு எடுத்துக்கணும், அவ்வளோதான். மைனஸ் 5 இன்ட்டு 2. ஓகே, அடிஷ்னலாக என்ன இருக்கு, மொமெண்ட் இருக்கு. இப்போ மொமெண்ட்டை வந்து என்னென்னு எடுத்துக்கணும், இந்த மொமெண்ட்டை என்னென்னு எடுத்துக்க போறீங்க, பாசிட்டிவா நெகட்டிவா, நெகட்டிவ். இட்ஸ் கோயிங் டு பெண்ட் அ ஹாகிங் மூமெண்ட். சார் இதை நம்ம என்ன எடுத்துக்கோம், இந்த மொமெண்ட் என்னமா எடுத்துருக்கோம், 5 கிலோ நியூட்டன் என்ன எடுத்துருக்கோம், நெகட்டிவ் எடுத்துக்கோ. இந்த 5 கிலோ நியூட்டன் மொமெண்டா மாறிச்சுன்னா இப்படி தான் மாறும். அப்போ அது நெகட்டிவ் எடுத்துக்கப்போ இதுவும் என்னதான், நெகட்டிவ் தான். அப்போ இஸ் ஈக்குவல் டு என்ன, 0. அப்போ ஆர்பி இஸ் ஈக்குவல் டு என்னன்னு சொல்லுங்க, 5 into 10 மைனஸ் மைனஸ் 15 வரும். மைனஸ் 15 டிவைடட் பை 5. தென் ஆர்பி இஸ் ஈக்குவல் டு என்ன, 3, மைனஸ் 3. இப்போ மைனஸ் 3யா, அந்த சைடு போகும்போது பிளஸ் தான், பிளஸ் 3. அப்போ ஆர்ஏ இஸ் ஈக்குவல் டு என்ன, 2. அப்போ என்ன வரும், 2,3. அவ்வளோதான், சிம்பிள். டக்குன்னு போடணும், ஓகேவா, ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல போடணும். வெரி குட், வெரி குட், சூப்பர் சூப்பர். நெக்ஸ்ட் கொஸ்டின். அடுத்த கொஸ்டின். The beam ABC at A, that is hinged support, and B, it is a roller support. If a force 100 kilonewton is applied at C given in figure, then the reaction at the support will be அப்படின்னு கேட்டிருக்கிறான். அதாவது இட் இஸ் ஓவர் ஹேங்கிங் பீம், அவ்வளோதான். ஓவர் ஹேங்கிங் பீமு, சிம்பிளி சப்போர்ட்டட் பீமு, எண்டில் வந்து என்ன ஆகுதான், லோடு ஆக்ட் ஆகுது. வாட் இஸ் த ரியாக்ஷன் கேட்டிருக்கான். கால்குலேட் பண்ணுங்க. ஆர்ஏ பிளஸ் ஆர்பி இஸ் ஈக்குவல் டு எவ்வளோமா, அவ்வளோதான். ஆர்ஏ பிளஸ் ஆர்பி இஸ் ஈக்குவல் டு, ஆன்சர் பண்ணுங்க, கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஆர்ஏ பிளஸ் ஆர்பி இஸ் ஈக்குவல் டு 100. அப்போ என்ன வரும், அடுத்து சமேஷன் ஆஃப் மொமெண்ட் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ என்ன வரும், ஏதோ ஆர்ஏ எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இங்கே என்ன இருக்கும், இல்லைன்னா ஆர்பி எடுத்துக்கோங்க. தட் வில் பி, இந்த கேஸ்க்கு ஆர்பி வில் பி கரெக்ட். ஸோ இப்போ ஆர்பி இன்ட்டு என்னமா, 1 மீட்டர், ஓகேவா, மைனஸ் 100 இன்ட்டு 0.5 மீட்டர் தான். இந்த சப்போர்ட் தான் நமக்கு ரெஃபரன்ஸு, இந்த சப்போர்ட் தான் எனக்கு ரெஃபரன்ஸு, ஓகேவா. அப்போது இங்கேருந்து ஒரு மொமெண்ட் வரும், என்னமா, அதான் ஆர்ஏ இன்ட்டு ஆர்ஏ இன்ட்டு 1. அது போக இந்த சப்போர்ட்டுக்கு ரெஃபரன்ஸாக இன்னொரு லோடு ரைட் ஹேண்ட் சைடில் ஆக்ட் ஆகுது. இப்போ அது என்னென்ன வரும், 100 இன்ட்டு என்ன டிஸ்டன்ஸு, 0.5 டிஸ்டன்ஸ். அப்போ என்ன வருது, ஆர்ஏ இஸ் ஈக்குவல் டு என்னமா, 100 இன்ட்டு 0.5 எவ்வளோமா, 50, half of this. அப்போ அது என்ன வரும், RA is equal to 50. RA is equal to 50. RB is equal to என்னவா தான் இருக்கும், இதுல வந்து இதுவும் பிளஸ் தான்மா, ஏன்னா இது ரைட் ஹேண்ட் சைடுக்கு வந்துருச்சு, லெஃப்ட் ஹேண்ட் சைடு கிடையாது, ரைட் ஹேண்ட் சைடு. அப்போ இது என்ன வரும்னா நெகட்டிவ், -50 வரும். இப்போ ஆர்பி இஸ் ஈக்குவல் டு என்னன்னு இருக்கும், இது -50னா ஆர்பி இஸ் ஈக்குவல் டு என்னவா இருக்கும், 150 இருக்கும், அவ்வளோதான், 150 இருக்கும். ஸோ எனக்கு வந்து இதை புரிஞ்சுக்க முடியல சார், சால்வ் பண்ண முடியலன்னா ஈஸியாக கெஸ் பண்ணிடலாம். த சப்போர்ட் விச் இஸ் நியர் டு த லோட் வில் கேரி தி மேக்ஸிமம் லோட், ஓகேவா. த சப்போர்ட் விச் இஸ் நியர் டு தி லோட் கேரிஸ் தி மேக்ஸிமம் லோட். ஏன்னா இது ஓவர் ஹேங்கிங் வேறு, அப்போ லோட் ஆக்ட் ஆகும்போது இதில் தான் மேக்ஸிமம் ரியாக்ஷன் வரும், ஓகேவா. ஸோ ரொம்ப சிம்பிள். இந்த பீம்ல இருந்து இப்படி லோட் ஆக்ட் ஆகும்னா இட் கோயிங் டு பெண்ட் லைக் திஸ். அப்போ மேக்ஸிமம் ஃபோர்ஸ், ரியாக்ஷன் ஃபோர்ஸ் எங்க இருந்து தான் கிரியேட் ஆகும்னா இந்த போர்ஷன்ல தான் கிரியேட் ஆகும், இங்க மினிமமாக தான் இருக்கும், ஓகே. அப்படி கூட நீங்க கெஸ் பண்ணிக்கலாம். அப்போ எல்லா விதத்துலையும் ஒரு வாட்டி கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கோங்க, ரைட். அடுத்த கொஸ்டின். A cantilever beam of length L is subjected to uniformly distributed load W per length. The maximum bending moment will be equal to, ஒரு செகண்ட் தான், WL square by 2. Very good. WL square by 2. WL square by 8 எதுக்குமா வரும் சொல்லுங்க.
Very good. This is for simply supported. Very good, very good. இது எதுக்குமா? பார்த்தது இல்லை. ஆனா இது பார்த்துருக்கோமா? எதுக்கு? Simply supported with அப்படி பார்க்கல. WL/4 தான் பார்த்துருப்போம். WL/2 பார்க்கல. ரைட். WL/2 எதுக்கு பார்த்துருப்போம்? கேன்டிலிவர் பீமுக்கு பார்த்துருப்போமா? அதுவும் WL தான். W/L. இது எப்போ வரும் அப்படின்னா கேன்டிலிவர் பீம் வித் சென்டர் பாயிண்ட் லோடா இருந்துச்சு அப்படின்னா இந்த WL/2 அப்படின்ற ஆப்ஷன் எப்போ வரும் அப்படின்னா கேன்டிலிவர் வித் சென்டர் பாயிண்ட் லோட். அதாவது கேன்டிலிவர் பீம் இப்படி இருக்குது. ஸோ இங்கே வந்து எனக்கு W அப்படின்ற லோட் ஆக்ட் ஆகுது. திஸ் டிஸ்டன்ஸ் இஸ் L/2 அப்படின்னா அப்போ வருமாமா? அப்போ அந்த ஆப்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? அப்போ என்ன வரும்? W into L/2 is the bending moment at the end, free end, fixed end. கரெக்டா? ஸோ கேன்டிலிவர் with point load at center point அப்படின்னா இந்த ஆன்சர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, அடுத்தது பார்க்கலாமா? Which of the following statement is true for shear force and bending moment diagram? Which of these statement is true அப்படின்னு கேட்டிருக்கான். ஸோ பாருங்க. ஸோ ஸ்டேட்மெண்ட் ஏ ரீட் பண்ணுங்க. Change in bending moment over a small length dm is equal to area of shear force under that length vdx. இதை வந்து dm/dx அதுவும் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ப்ளஸ் இன்டகிரேஷன் வச்சும் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ அதை கம்பேர் பண்ணி சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பி பாருங்க. சேஞ்ச் இன் பெண்டிங் மூமெண்ட் ஓவர் அ ஸ்மால் லென்த் இஸ் ஈக்குவல் டு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஷியர் ஃபோர்ஸ் அண்டர் தி லென்த். அப்படியா? ஆப்ஷன் ஏ வந்து என்ன? ஓகே, ஆப்ஷன் ஏ கரெக்ட். ஆப்ஷன் பி கரெக்டா தப்பா? dv/dx என்ன? லோடு. dv/dx லோட், நாட் அ மொமெண்ட். கரெக்டா? அடுத்து தேர்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன? dm/dx is equal to dv/dx கிடையாது. கரெக்டா? dm/dx is equal to v. ஓகேவா? dm/dx is equal to v. dv/dx is equal to q. அப்போ அதுவும் தப்பு. ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் என்ன? Change in shear force over a small length dv is greater than the area of diagram over that length. அப்படியா? கிரேட்டர்லாம் கிடையாது. அதுக்கு ஈக்குவலாக தான் இருக்குமே தவிர கிரேட்டர்லாம் கிடையாது. ஓகேவா? ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் தான் கரெக்ட். அப்போ ஏ ஸ்டேட்மெண்ட் தான். சேஞ்ச் இன் பெண்டிங் மொமெண்ட் ஓவர் அ ஸ்மால் லென்த் இஸ் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் அண்டர் தட் லென்த் ஆர் அண்டர் தட் போர்ஷன் அப்படின்னு படிச்சிருக்கோம். கரெக்டா? ஆப்ஷன் A is the correct answer. Option A is the correct. So அப்போ ஸ்டேட்மெண்ட் பாருங்கம்மா, நம்ம ஜஸ்ட் dm/dxன்னு படிச்சிருப்போம். அதை எப்படி ஸ்டேட்மெண்ட்டாக கேட்குறான்றது பார்த்துப்போம். ஓகே, நீங்கள் dm/dx தவிர இதை வந்து என்ன எடுத்திருப்போம்னா இன்டகிரேஷனில் நம்ம போட்டிருப்போம். vdx அப்படின்னு படிச்சிருப்போம். dm is equal to integration of v into dx அப்படின்னு படிச்சிருப்போம். ஓகேவா? ரைட். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? Bending moment at a distance L/4 from one end of a simply supported beam of length L with uniformly distributed load of strength W per unit length is given by. கொஸ்டினை ஒரு வாட்டி ரீட் பண்ணுங்க, கொஸ்டினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் நம்ம சால்வ் பண்ணலாம். கமெண்ட் ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கம்மா. என்னம்மா என்ன சொல்லியிருக்காங்கன்றத புரிஞ்சுக்கோங்க. பெண்டிங் மூமெண்ட் L/4 டிஸ்டன்ஸ், அதாவது L/4 டிஸ்டன்ஸ், சாரி, பெண்டிங் மூமெண்ட் அட் L/4 டிஸ்டன்ஸ், அதுதான் கொஸ்டின். அவ்வளோதான். ஓகேவா? ஃப்ரம் ஒன் எண்ட் ஆஃப் அ சிம்பிளி சப்போர்ட்டட் பீம், ஒரு எண்டில் இருந்து L/4 டிஸ்டன்ஸில் ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட் பீமில் பெண்டிங் மூமெண்ட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதில் ஆக்ட் ஆகக்கூடிய லோடு என்னன்னு சொல்லிட்டாங்க? யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோடு, that is W per unit length அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ என்ன? சிம்பிளி சப்போர்ட்டட் பீம். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ எந்த டிஸ்ட் ஏதோ ஒரு எண்டில் கேட்டிருக்காங்க, ஏதோ ஒரு எண்டில் கேட்டிருக்காங்க. ஏன்னா இது சிமெட்ரி எங்கே வேணா இருக்கலாம். நமக்கு யூடிஎல் தான் கொடுத்துட்டாங்க. அப்போ யூடிஎல் வித் சிமெட்ரிக்கல் சிம்பிளி சப்போர்ட்னாலே அது என்னவா மாறிடும்? சிமெட்ரிக்கல் பீம் தான். ஓகேவா? அப்போ நான் இந்த டிஸ்டன்ஸ் L/4 அப்படின்ற டிஸ்டன்ஸில் எனக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா வாட் இஸ் த பெண்டிங் மொமெண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வாட் இஸ் தி பெண்டிங் மொமெண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வாட் இஸ் த பெண்டிங் மொமெண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்டுபிடிச்சிடலாமா? ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்?
ரியாக்ஷன் கண்டுபிடிங்க. ரியாக்ஷன் என்னமா? W/2. W/2 WL/2 WL/2. RA RB is equal to WL/2. கரெக்டா? இப்போ என்ன கேட்டிருக்காங்க எனக்கு? இந்த போர்ஷன்ல L/4 அப்படின்ற டிஸ்டன்ஸ்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா பெண்டிங் மூமெண்ட் கேட்டிருக்காங்க. என்ன வரும்? எனி கெஸ்? இதை மைனஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இதை பிளஸ்ன்னு எடுத்துக்கணும். என்ன வரும்? WL இன்டு கரெக்டா WL இன்டு L/2 தான் வந்து என்ன எக்ஸாக்டான ஆன்சர். நம்ம மொமெண்ட் அப்படி தானே கண்டுபிடிப்போம் யூடிஎலுக்கு. அப்போ இங்க இங்கே என்னமா வரும்? ஸோ இந்த போர்ஷனை இதை அப்படியே மறந்துங்க. இது வந்து நமக்கு அப்படியே இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் இதை லோடை மாற்றுங்க. என்ன வரும்னு சொல்லுங்க. W இருக்கு. ஓகே, W இன்ட்டு என்ன வரும் இந்த இடம்? L/4. அதுதான் வந்து என்ன லோடு. W இன்ட்டு L/4 இதுதான் லோடு. இன்ட்டு என்ன L/2 அப்படின்னு படிச்சிருப்போம். அப்போ இங்கே அதை என்னவா மாற்றணும்? L/4. L/4ல பாதி, இந்த டிஸ்டன்ஸில் பாதி தான் நீங்கள் எடுத்துக்கணும். அப்போ என்ன வரும்? L/4ல பாதி என்ன வரும்? L/8. WL/8. அப்போ என்ன வருமா? WL²/30. கரெக்டா? அது என்ன இந்த இந்த இதுனா நமக்கு ரியாக்ஷன் என்ன? ரியாக்ஷன் என்னமா? மைனஸ் WL/4 இன்ட்டு L/4. கரெக்டா? கரெக்ட் தானே? WL/2 தானே? கரெக்ட், நாட் 4. WL/2 into this perpendicular distance L/4. ரெண்டுத்தையும் கால்குலேட் பண்ணி சொல்லுங்க. என்ன வரும்? அங்கே என்ன வரும்? WL²/32 மைனஸ் WL²/8. ரெண்டுத்துக்கும் ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க. என்ன வருதுன்னு பார்ப்போம். ஆப்ஷன்ல இருக்குதா இல்லையான்றதை பார்த்துடலாம். என்னமா? என்ன வருது ஆன்சர்? ஆப்ஷன் இருக்கா? எந்த ஆப்ஷன்? அது பரவாயில்ல, நமக்கு அதை பற்றி அவங்க கேட்கவே இல்லை. ஏதாவது நெகட்டிவ் எதுனா சைன் மென்ஷன் பண்ணியிருக்கானா? இல்லை. பெண்டிங் மூமெண்ட் என்னன்னு தான் கேட்டிருக்கான். ஹாகிங்கா டேகிங்கான்றதெல்லாம் அவங்க கேட்கலாம். அப்போ ஆப்ஷன் சி. அவ்வளோதாம்மா, சிம்பிள். இந்த மாதிரி கொஸ்டின் நீங்கள் இந்த முறை எதிர்பார்க்கலாம். பார்க்க தான் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். கொஸ்டினை ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக போட்டுடலாம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருந்துச்சுன்னா ஃப்ரீ பாடி டயக்ராம் ட்ராப் பண்ணி அதை சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்கோம் அப்படின்னா அதை சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸோ கரெக்டாக ஆன்சர் உங்களுக்கு புரிஞ்சதா எல்லாருக்குமே? நீங்களே சால்வ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. குட். ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? A simply supported beam of span 4 meter with the hinged support at both ends, if carrying the point loads 10, 20, 30 at 1, 2 and 3 meter from the left support, the RA and RB அப்படின்னு கேட்டிருக்காங்க. the RA and RB ன்னு கேட்டிருக்காங்க. சொல்லுங்க, என்ன டிராப் பண்ணலாமா? ஸோ சிம்பிளி சப்போர்ட்டட் பீம்னு கொடுத்துட்டான்.
ஓகேவா? சிம்பிளி சப்போர்ட்டட் பீம்னு கொடுத்துட்டான். என்னன்னு கொடுத்துருக்காங்க? 4 மீட்டர் ஸ்பேனா. டோட்டல் ஸ்பேன் வந்து எவ்வளோ அப்படின்னா 4 மீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. With the hinged support at both ends. Okay, it carrying a point load of 10, 20, 30 kilonewton at 1, 2, 3. அப்போ from the left support அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ from the left support இங்க first load என்ன 10 kilonewton. அடுத்து என்ன 20 kilonewton. அடுத்து என்ன 30 kilonewton. அப்போ 1 meter from this, 2 meter from this, 3 மீட்டர். இதுதான் அதோட டயக்ராம். இப்போ என்ன கேட்டிருக்காங்க? வாட் இஸ் த ரியாக்ஷன் கேட்டிருக்காங்க. வாட் இஸ் த ரியாக்ஷன் கேட்டிருக்காங்க. என்னம்மா ரியாக்ஷன்? என்னம்மா ஆன்சர் பண்ணுங்க. ரொம்ப சிம்பிள், கான்செப்சுவலா இது ரொம்ப சிம்பிள், ட்ரா பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை. சி 25 and 35. ஓகே, சாரி, ஓ அது 7th கொஸ்டினுக்கு சி. குட் 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 குட். 8th கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்க. 8th கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்க. சிமெட்ரிக்கலா அன்சிமெட்ரிக்கலா? கண்டுபிடிங்க. கடைசியா நான் ஷார்ட்கட்டை சொல்றேன். உதவி கண்டுபிடிங்க. இது அன்சிமெட்ரிக்கல் தான். ஸோ அதனால் நீங்கள் அன்சிமெட்ரிக்கல்னு கன்சிடர் பண்ணி டக்குன்னு ஸ்ப்ளிட் பண்ணி போட்டுறக்கூடாது. அதையும் கூட கொஸ்டினில் கொடுத்துருப்பான் ஆப்ஷனில் சம்டைம்ஸ். ஓகே, ஸோ நான் சொல்லிடுறேன். டோட்டல் லோடு என்னம்மா 60. டோட்டல் லோடு என்ன 60. அப்போ ஆர்ஏ என்ன இருக்கலாம்? இப்போ ஆர்ஏ இன்ட்டு 4 மீட்டரா? ஆர்ஏ இன்ட்டு 4 மீட்டர் மைனஸ் 10 இன்ட்டு 3 மீட்டர் மைனஸ் 20 இன்ட்டு எவ்வளோமா 2 மீட்டர் மைனஸ் 30 இன்ட்டு 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ என்ன வரும்? ஆர்ஏ இஸ் ஈக்குவல் டு 30, 40, 30 அப்படி தானே? 60, 100. அப்போ ப்ளஸ் 100. கரெக்டா? ப்ளஸ் 100. ஆர்ஏ இஸ் ஈக்குவல் டு என்ன 100/4 இஸ் ஈக்குவல் டு 25 kilonewton. அவ்வளோதான், 25 kilonewton தான். அப்போ இங்கே எந்த ஆப்ஷன்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு? நீங்கள் ஆர்பி கண்டுபிடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆப்ஷன் சி மட்டும்தான் இங்கே அந்த ஆப்ஷனோட இருக்குது. அப்போ 25 kilonewton அவ்வளோதான். ஓகேம்மா, ஆப்ஷனை ஒரு வாட்டி கிளியராக செக் பண்ணிக்குவோம். ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின் போகலாமா? போயிடலாம். நெக்ஸ்ட், the two beams of equal cross-sectional area are subjected to equal bending moment. If one beam has a square cross-section and the other beam has a circular cross-section, then both the beams will equally strong. Circular section beam will be more stronger, square section will be more stronger. The strength of the beam will be depend on the nature of the loading. கண்டிப்பா இப்ப என்ன பண்ணிடலாம்? இதை எலிமினேட் பண்ணிடலாம். கரெக்டாமா? இதை எலிமினேட் பண்ணிடலாமா? லோடிங்கை பொறுத்தா ஸ்ட்ரென்த் வரும்? இல்லை. எக்ஸாக்டா சொல்லணும்னா கிடையாது. மற்ற மூணுல எது வரும்? both beams will equally strong அப்படியா? இல்லை. moment of inertia will be vary for depends upon the section. ஓகே ரைட். அடுத்து ஃபார் பீம்ஸ் அப்படின்னு வர்றப்போ நான் சொல்லியிருக்கேன், பீம்ஸ் வர்றப்போ சர்க்குலர் செக்ஷன் வில் பி மோர். ஐஇ சர்க்குலர் அப்புறம் தான் ஸ்கொயர். ஓகேவா? அதே வந்து காலம்னு வர்றப்போ நான் சொல்லியிருக்கேன் ஸ்கொயர் செக்ஷன் வில் பி ஸ்ட்ராங்கர் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? அப்போ இங்க ஆன்சர் என்னதான்? சர்க்குலர் செக்ஷன் தான் கரெக்டான ஆன்சர். சர்க்குலர் செக்ஷன் இஸ் மோர் ஸ்ட்ராங்கர் தேன் தி ஸ்கொயர் செக்ஷன். ஓகேவா? சர்க்குலரும் ஐயும் கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம எதை சூஸ் பண்ணிக்கணும்?
ஐயை சூஸ் பண்ணுங்க. ஓகேவா? ஏன்னா ஐ இஸ் மோர் எக்கனாமிக்கல், ஸ்ட்ராங்கர்ன்றதை தாண்டி எக்கனாமிக்கல். ஐ ஸ்கொயர் அதுக்கப்புறம் அது சொல்லியிருக்காங்களா? ஐ செக்ஷன் இஸ் மோர் ஸ்ட்ராங்கர். ஓகே 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 ஓகே, செக் பண்ணுறேன். சர்க்குலர் தான் லீஸ்ட்னு சொல்லியிருக்காங்களா? எஸ் எஸ் கரெக்டுமா, ஸ்கொயர் தான். ஸ்கொயர் இஸ் மோர் ஸ்ட்ராங்கர். கரெக்ட். ஐ தென் ஐ இஸ் கிரேட்டர் தென் ஸ்கொயர். ரெக்டாங்கிள் ஐ இஸ் கிரேட்டர் தென் ரெக்டாங்கிள் தானே? ஐ இஸ் கிரேட்டர் தென் ரெக்டாங்கிள். கரெக்ட். இதுக்கு வந்து ஆப்ஷன் கரெக்ட். ஸ்கொயர் இஸ் மோர் ஸ்ட்ராங்கர். ஸ்கொயர் இஸ் மோர் ஸ்ட்ராங்கர். கரெக்ட் தான். ஸ்கொயர் இஸ் மோர் ஸ்ட்ராங். I is greater than rectangular, greater than square, greater than circular. Section modulus. Section modulus is equal to Z is equal to A by Y. Okay. அடுத்த question போலாமா? 10th question. Shear force at any point of the beam is algebraic sum of vertical forces. அவ்வளவுதான். இது சிம்பிளா போட்டுடலாம். அடுத்த question. A cantilever carries a concentrated load W at its free end. Its shear force diagram will be. shear force diagram கேட்டிருக்காங்கம்மா, பிக்சர் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆப்ஷன் புரியல. டியா? ABCD. ஆப்ஷன். ஷியர் ஃபோர்ஸ் என்னவா தான் இருக்கும்? ரெக்டாங்குலராக தான் இருக்கும். இப்போ இது எதுக்கு வரும்னு சொல்லுங்க? ஏ அப்படின்றது எதுக்கு வரும்னு சொல்லுங்க? என்னம்மா இதுக்கு என்ன வரும்? இது என்ன பீமா இருக்கும்? shear force diagram என்ன பீமா? UDL ஃபார் cantilever. இது எதுக்கு? shear force. அது இப்படி பெண்டிங் மூமெண்ட். shear force diagram இதுக்கு எதாவது பார்த்துருக்கீங்களா? இந்த மாதிரி ஷேப்ல இந்த ஷேப் பார்த்துருக்கீங்களா? இது என்ன? பாயிண்ட் லோட் வித் சிம்பிளி சப்போர்ட்டட் பீம். ஓகேவா? அடுத்தது very good, very good. A uniformly distributed load W is acting over the entire length a 3 meter long cantilever beam. If the shear force at the midpoint of cantilever is 6 kilonewton, what is the value of load அப்படினு கேட்டிருக்கான். shear force கொடுத்துட்டான், எங்க அங்க load value என்ன அப்படினு கேட்டிருக்கான். W ஓட value என்ன அப்படினு கேட்டிருக்கான். என்னம்மா? யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோட் அப்படின்னு சொல்லிட்டானா? யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட்டட் தானே? எஸ், யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோட் ஆக்டிங் த என்டையர் லென்த் ஆஃப் பீம். ஸ்பேன் எவ்வளோன்னு சொல்லிட்டாங்க? 3 மீட்டர்னு சொல்லிட்டாங்க. அட் மிட் பாயிண்ட் அப்படின்றப்போ அது என்ன டிஸ்டன்ஸுமா? 1.5 மீட்டர்ல மிட் பாயிண்ட்ல என்னன்னு சொல்லிட்டாங்க? ஷியர் ஃபோர்ஸ். ஷியர் ஃபோர்ஸ் என்னன்னு கொடுத்துட்டாங்க?
6 kilonewton கொடுத்துட்டாங்க. What is the value of W அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் இங்க என்ன பண்ணலாமா? ஸோ இங்கே கேன்டிலீவர் பீமுக்கு என்ன இருக்குங்க? ஒரு ரியாக்ஷன் இருக்குமா? ரியாக்ஷன் என்ன? RA is equal to என்னமா? W 3W சாரி 3W கரெக்ட் தானே? RA is equal to 3W. ஓகே, இப்போ நமக்கு எங்கே வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்படின்னா மிட் பாயிண்ட்ல தான் நமக்கு தெரியணும். மிட் பாயிண்டோட ஷியர் ஃபோர்ஸ் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. மிட் பாயிண்டோட ஷியர் ஃபோர்ஸ் அப்போ நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? RA into 1.5 இஸ் ஈக்குவல் டு என்னவா? 6 kilonewton. அப்போ என்ன வருமா? கண்டுபிடிச்சு சொல்லுங்க, ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பண்ணுங்க. எவ்வளோமா? 4 கரெக்ட். அவ்வளோதான், சிம்பிள். இங்கே ஆன்சர் இருக்கா? ஆப்ஷன் சி 4. அவ்வளோதான், சிம்பிள். அடுத்த கொஸ்டின். வெரி குட், வெரி குட். 12க்கு என்னமா? சி, ஆப்ஷன் சி. வெரி குட். அடுத்து 13th கொஸ்டின். 13th கொஸ்டின் என்னமா? The moment diagram for a cantilever beam whose free end is subjected to a bending moment அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன கேட்டிருக்காங்க? cantilever beam subjected to a moment at free end ன்னு சொல்லிட்டாங்க. What is the moment diagram? லோட பத்தி பேசல. cantilever beam subjected to a, அதை என்னவா வேணா, எந்த மொமெண்டா வேணா இருந்துட்டு போட்டோம், ஆன்டி கிளாக் வைஸோ கிளாக் வைஸோ, அதை மென்ஷன் பண்ணல. இப்போ இதோட பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் கேட்டிருக்காங்க. ரெக்டாங்கிள். வெரி குட். ஸோ என்ன இருக்குமா? இப்போ இதோட ஃப்ரீ பாடி டயக்ராம் எப்படி இருக்கும்? It is a rectangle. ரெக்டாங்கிள். இதுக்கு அகைன்ஸ்டா என்ன வரும்? இன்னொரு மொமெண்ட் நமக்கு கிரியேட் ஆகும். ஸோ will be இதுல ஷேப் கேட்டிருக்கான். அடுத்தது ரெக்டாங்கிள் 13B. வெரி குட், வெரி குட். அடுத்தது தி எக்ஸ்பிரஷன் EI d cube y divided by dx cube at a section of beam represents what? இதுமா ஷியர் ஃபோர்ஸ். வெரி குட். அப்போ EI d cube y divided by dx cube என்ன? ஷியர் ஃபோர்ஸ். கரெக்டா? EI d square over by dx square என்னமா? பெண்டிங் மொமெண்ட். ஒவ்வொரு டிகிரியும் குறைஞ்சிட்டு ஷியர் ஃபோர்ஸ். ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ ஷியர் ஃபோர்ஸ். ஏ ஷியர் ஃபோர்ஸ். கரெக்டா? எஸ். குட், குட். நெக்ஸ்ட் கொஸ்டின். Next question. In a beam where shear force maximum, bending moment will be? சொல்லுங்க. ஜீரோவா? ஃபோர்டீனுக்கு என்னமா? சாரி 15க்கு என்னமா? ஜீரோவா? எப்படி மேக்ஸிமமா மினிமமா? ஜீரோ. வெரி குட். ஜஸ்ட் ஜீரோ. வேர் ஷியர் ஃபோர்ஸ் இஸ் மேக்ஸிமம், பெண்டிங் மூமெண்ட் வில் பி ஜீரோ. வேர் ஷியர் ஃபோர்ஸ் பெண்டிங் மூமெண்ட் இஸ் மேக்ஸிமம், எய்தர் ஷியர் ஃபோர்ஸ் இஸ் எய்தர் ஜீரோ
ஆர் மேக்ஸிமம் என்னவா வேணா இருக்கலாம், எய்தர் மேக்ஸிமம் ஆர் எய்தர் மினிமம். ஓகேவா? பட் ஷியர் ஃபோர்ஸ் மேக்ஸிமம் இருக்குன்னா அந்த இடத்துல பெண்டிங் மூமெண்ட் ஜீரோவாக இருக்கும். நிறைய கேசஸ் நம்ம கம்பேர் பண்ணியும் பார்த்துருப்போம். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர் ஃபார் 15th கொஸ்டின். நெக்ஸ்ட், ஃபைண்ட் தி மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட். இது வேண்டாம், ஆக்சுவலி இது பெரிய ப்ராசஸ், நம்ம வேணா ட்ரை பண்ணி பாருங்கள். ஆன்சர் வந்து இதுக்கு 240 and 4.9. ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டினை ஸ்கிப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் 17th கொஸ்டின் பாருங்க. விச் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட், விச் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, ரீட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், இன் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோட் த நேச்சர் ஆஃப் ஷியர் ஃபோர்ஸ் இஸ் லீனியர் அண்ட் பெண்டிங் மூமெண்ட் இஸ் பாரபோலிக். கரெக்டா தப்பா? யூடிஎல் அப்படின்னா ஷியர் ஃபோர்ஸ் லீனியர், பெண்டிங் மூமெண்ட் பாரபோலிக். ரைட், கரெக்ட். அப்போ நெக்ஸ்ட் பாருங்க, இன் யூனிஃபார்ம்லி வேரியிங் லோட் த நேச்சர் ஆஃப் ஷியர் ஃபோர்ஸ் இஸ் லீனியர் அண்ட் பெண்டிங் மூமெண்ட் இஸ் பாரபோலிக். கரெக்டா தப்பா? அப்படியாமா? வெரி குட். இது வந்து கியூபிக்கா இருக்கும், அப்போ இந்த போர்ஷன் தப்பு. யூனிஃபார்ம்லி வேரியிங் லோட பொறுத்த வரைக்கும் பாரபோலிக் கியூபிக் பாரபோலவா இருக்கும். நெக்ஸ்ட் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன? அண்டர் நோ லோடிங் கண்டிஷன், under no loading condition the nature of the shear force is linear and the bending moment is constant. அப்படியாமா? லீனியராமா? எப்படி லோடே இல்லைன்னா எப்படி லீனியர் கண்டிஷனுக்கு போகும்? கான்ஸ்டண்டா இருக்கும், கான்ஸ்டண்டா இருக்கும். ஓகேவா? பெண்டிங் மூமெண்ட், அது மூமெண்ட் அதில் பொறுத்து, மோஸ்ட்லி பெண்டிங் மூமெண்ட் வந்து லீனியரா இருக்கும். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் ஸ்டேட்மெண்ட் 3யும் என்ன இங்க தப்பு. அப்போ எது மட்டும்தான் கரெக்டா இருக்குது? ஸ்டேட்மெண்ட் 1 மட்டும்தான் கரெக்ட், ஸ்டேட்மெண்ட் 1 மட்டும்தான் கரெக்ட். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸை நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், இப்போ 17th ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் கரெக்ட். ஸோ இது ஒரு நல்ல கொஸ்டின் பாருங்க. Which one of the following is the correct bending moment for a beam which is hinged at the ends and it is subjected to a clockwise couple acting at the midspan? புரிஞ்சுதாமா? என்னன்னு புரிஞ்சிருச்சா? ஆப்ஷன் சியா? இதே மாதிரி ஒரு டயக்ராம் நம்ம பார்த்தோம். சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் ஹேவிங் ஆன்டி கிளாக் வைஸ் அப்படி பார்த்துருந்தோம். கரெக்டா? நம்ம பார்த்துருந்தது அங்க. இங்க என்ன சொல்லியிருக்காங்க? கிளாக் வைஸ் கப்புள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப என்ன வருமா? இங்க டயக்ராம் எப்படி இருக்கும்? கரெக்டா? ஸோ சாகிங் பாசிட்டிவ், திஸ் இஸ் நெகட்டிவ். ஆப்ஷன் டி. கரெக்டா தப்பா? கரெக்டா தப்பா? கரெக்டா தப்பா? கரெக்ட். ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். இதுல என்ன மூமெண்ட்? சாரிமா, ஒரே நிமிஷம். சென்டர்ல வந்து என்ன இருக்குன்னு சொல்லிருக்காங்க? ஹிஞ்ச். which one of the following is the correct bending moment for the beam which is hinged at the end subjected to a clockwise couple? கரெக்ட். நான் தான் தப்பா வரைஞ்சிட்டேமா? நீங்க சொன்னது கரெக்ட் தான். கரெக்ட். சாரி, சொல்லும் போது கரெக்டா சொல்லிட்டு தப்பா சொல்றேன். இப்போ என்ன வரும் அப்படின்னா, இந்த பீம் வந்து இங்க வந்து என்ன இருக்கும்? சாகிங் போர்ஷன் இருக்கும். இங்க என்ன இருக்கும்? சாகிங் போர்ஷன் இருக்கும். கரெக்ட் தானே? ஸோ இப்படி இந்த பீம், இந்த கப்புள் வந்து இந்த போர்ஷனை வந்து ஒரே நிமிஷம் இந்த டைரக்ஷன்ல வந்து என்ன ஆகும் அப்படின்னா பெண்ட் பண்ணும். அதே இது இந்த டைரக்ஷன்ல என்ன பண்ணும்? இங்க வந்து இப்படி பெண்ட் பண்ணும். அப்போ இதோட பெண்டிங் பிஹேவியர் எப்படி இருக்கும் அப்படின்னா இப்படிதான் இருக்கும். கரெக்டா? ஸோ அப்போ கரெக்ட். திஸ் இஸ் நெகட்டிவ், திஸ் இஸ் பாசிட்டிவ். தென் அப்போ என்னதான் கரெக்ட்? ஆப்ஷன் சி தான் கரெக்ட், டி தப்பு. அப்போ ஆன்டி கிளாக் வைஸ்னா தான் இது கரெக்ட், கிளாக் வைஸ்னா
இதான் கரெக்ட். ஸோ அப்போ இது வந்து பெண்டிங் பிஹேவியருமா, இது வந்து பெண்டிங் பிஹேவியர், தட் இஸ் டிஃப்ளெக்ஷன் பிஹேவியர். அப்போ இங்கே எப்படி டயக்ராம் இருக்கும் அப்படின்னா, பாசிட்டிவ்னா என்ன பண்ணுவோம், டவுன்வர்ட் சைட் போடுவோம், நெகட்டிவ் அப்படின்னா அப்வர்ட் சைட் போடுவோம். ஸோ குட் குட், வெரி குட். ஸோ ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். வெரி குட் வெரி குட் வெரி குட். சூப்பர். ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். வெரி குட். 18க்கு சி தான் கரெக்ட். வெரி குட். 18 இஸ் சி. ரைட். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? சி. வெரி குட். நெக்ஸ்ட் கொஸ்டின் ரீட் பண்ணுங்கம்மா. the point of contraflexure occurs in. இது ஒரு ரிப்பீட்டடா நிறைய வாட்டி கேட்கக்கூடிய கொஸ்டின். லாஸ்ட் இயர் ஏக்கும் கேட்டிருந்தாங்க. என்ன ஆன்சர் வரும்? ஓவர் ஹேங்கிங் பீமா. கேண்டிலிவர் பீம்ல பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்சர் வருமா? ஸ்டாண்டர்ட் கேசஸ்க்கு, ஐடியல் கேசஸ்க்கு வராது. சிம்பிளி சப்போர்ட்டட் பீம்ல வருமா? ஐடியல் கேசஸ்க்கு வராது. ஓகே. ஓவர் ஹேங்கிங் பீமுக்கு வரும். கண்டினியூஸ் பீமுக்கு வரும். கண்டினியூஸ் பீம்ஸ்க்கும் வரும். ஆனால் இதில் நீங்கள் எதை சூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஓவர் ஹேங்கிங்கை தான் நம்ம சூஸ் பண்ணணுமா. ஏன்னா டியூ டு ஸ்டாண்டர்ட் கேசஸ் நம்ம அந்த இது ரியாக்ஷன்ஸ் எடுக்கிறதுனால ஓவர் ஹேங்கிங்கில் தான் வந்து நம்ம கன்சிடர் பண்ணணும். ஏன்னா ஓவர் ஹேங்கிங் பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்சர் அக்கர்ஸ் ஃபார் தி சிங்கிள் ஓவர் ஹேங்கிங் பீம். நீங்கள் கண்டினியூஸ்க்கு வந்து மோர் தென் 2 சப்போர்ட்ஸ் போனால் தான் ஓவர் ஹேங்கிங் ஃபார்ம் ஆகும். நார்மல் ஓவர் ஹேங்கிங் பீமுக்கு ஒரு சிங்கிள் ஓவர் ஹேங்கிங் இருந்தாலே என்ன ஆகிடும், நமக்கு பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்சர் வந்து டெவலப் ஆகிடும். ஸோ ஆல்வேஸ் நீங்கள் ஓவர் ஹேங்கிங்கை தான் சூஸ் பண்ணணும். லாஸ்ட் 22 ஏஇயில் கூட கேட்டிருந்தாங்க, நிறைய பேர் வந்து சேலஞ்சு கூட பண்ணியிருந்தோம். ஏன்னா ரெண்டுமே தான் கரெக்டான ஆன்சர். பட் அவங்க ஸ்டாண்டர்ட் கேசஸாக எதை எடுத்துக்கிறாங்க அப்படின்னா ஓவர் ஹேங்கிங்கை தான் சூஸ் பண்ணுறாங்க. ஸ்டில் எஸ்எஸ்சியாக இருக்கட்டும், நிறைய யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸில் கூட ஓவர் ஹேங்கிங்கை தான் சூஸ் பண்ணுறாங்க. அண்ட் டிஎன்பிஎஸ்சி இன்னும் ஃபைனல் கீ ரிலீஸ் பண்ணாதான் அவங்க வந்து எந்த ஆன்சரை அடாப்ட் பண்ணியிருக்காங்க இந்த கொஸ்டினுக்கு அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ இப்போதைக்கு அவங்க கொடுத்த கீபடியும் ஓவர் ஹேங்கிங்கை தான் அவங்க சூஸ் பண்ணியிருந்தாங்க. ஓகேவா? ஸோ அதனால் நமக்கு டவுட்ஸ் இருக்குது. நம்ம ஏதாவது டிஎன்பிஎஸ்சி லான்ச் பண்ணிட்டா அப்படின்னா அதை ரெஃபரன்ஸாக எடுத்து நம்ம அடுத்ததுக்கு மாற்றிக்கலாம். அதர்வைஸ் ஓவர் ஹேங்கிங் தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். வெரி குட். 19க்கு சி. அடுத்தது 3 மீட்டர் beam, long beam, simply supported at both ends, carries a 2 equal loads of 10 Newton, each at a distance of 1 meter and 2 meter from the one end. The shear force at the midpoint would be. Shear force at the midpoint would be. 20th question answer பண்ணுங்க. விஸ்வேஸ்வர், அன்பழகி, நந்தினி கிருஷ்ணா, மணிகண்டன். என்னம்மா என்ன சொல்லிருக்காங்க? ஃபேன் வந்து 3 மீட்டர் கொடுத்துட்டாங்க. சிம்பிளி சப்போர்ட்டட் போத் எண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. 2 ஈக்குவல் லோட்ஸ் ஃப்ரம் என்னம்மா? வெரி குட், சூப்பர். அப்போ என்ன கேஸ் இது? வெரி குட் வெரி குட் வெரி குட். சப்போஸ் சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் இந்த மாதிரி ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல இருந்து ஆக்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டா இதுக்கு நம்ம ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் எப்படி பார்த்தோம்? இந்த மாதிரி பார்த்தோம். இந்த மாதிரி தான் நம்ம பார்த்தோம். அப்போ இந்த இடத்துல ஷியர் ஃபோர்ஸ் என்னவா இருக்குது? இதானே மிட் ஸ்பேனு. ஷியர் ஃபோர்ஸ் என்னவா இருக்குது? 0வா இருக்குது. வெரி குட். இப்போ நம்ம வந்து இதை சால்வே பண்ண வேண்டாம். இந்த ஸ்டேட்மெண்ட்டு நமக்கு ஞாபகம் இருந்துச்சு அப்படின்னா ஈஸியாக போட்டுடலாம். வெரி குட். 20க்கு ஆப்ஷன் ஏ சால்வ் பண்ணாமே. வெரி குட், சூப்பர் சூப்பர். நெக்ஸ்ட் கொஸ்டின். வெரி குட் வெரி குட். அடுத்தது பெண்டிங் மூமெண்ட்டை கேட்டாங்கன்னா கான்ஸ்டன்ட். பியூர் பெண்டிங் கேஸில் வந்து பெண்டிங் மூமெண்ட் என்ன வரும்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அந்த ஜோனில் கேட்டாங்கன்னா, மிட் ஸ்பேனில் கேட்டாங்கன்னா ஸ்டில் பெண்டிங் மூமெண்ட் தேர், அது நம்ம கால்குலேட் பண்ணி தான் சொல்ல முடியும். ஓகேவா? ரைட். வேரியேஷன் ஆஃப் பெண்டிங் மூமெண்ட் in a cantilever carrying a load the intensity of which varies uniformly from 0 at the free end to W per unit run at the fixed end is by. ஒன்றும் இல்லை, என்ன சொல்லியிருக்காங்க? யூவிஎல் லோடுக்கு வேரியேஷன் ஆஃப் பெண்டிங் மூமெண்ட் என்னன்னு கேட்டிருக்காங்கம்மா கேண்டிலிவர் பீமுக்கு. அவ்வளோதான், வேற எதுவுமே சொல்லலை.
cubic. UVLனாலே என்னதான்? cubic தான். அவ்வளவுதான். cubic law. Answer is cubic law. ஸோ கொஸ்டினை பாருங்க, ரொம்ப இது டிஃப்ரெண்டாக கொடுத்துற மாதிரி கொடுத்துருப்பான். கான்செப்ட் என்ன? சிம்பிள் தான். வேரியேஷன் ஆஃப் பெண்டிங் மூமெண்ட் தான் கேட்டிருக்கிறான். கேண்டிலிவர் பீம்னு சொல்லிட்டான். லோடு பாருங்க, இன்டென்சிட்டி வந்து யூனிஃபார்ம்லி ஃப்ரம் 0 அட் தி ஃப்ரீ எண்டும் ஃபிக்ஸட் எண்ட்லேருந்து என்னன்னு சொல்லியிருக்காங்க? மேக்ஸிமம் சொல்லியிருக்காங்க. இப்போ வேரியேஷன் என்னவா தான் இருக்கும்? நமக்கு அது லோடு டைப்பு தெரிஞ்சாலே அது என்ன பீமாக இருந்தாலும் நமக்கு கியூபிக் லான்றதை சொல்லிட முடியும். வெரி குட். 21க்கு வந்து என்ன அப்படின்னா ஏ. 21க்கு வந்து என்ன அப்படின்னா ஏ. கியூபிக் பெண்டிங் மூமெண்ட் தான் வந்து என்ன? கியூபிக் லா. அப்போ கியூபிக் பேரபோலான்னு சொல்லுவோம். அதை தான் இங்க கியூபிக் லா அப்படின்னு சொல்றாங்க. கியூபிக் பேரபோலா ஆர் 2 டிகிரி பேரபோலா அப்படின்னு சொல்லுவாங்க. 3 டிகிரி பேரபோலா அப்படின்னு. லீனியர் லா எப்போ? பாயிண்ட் லோடு ஆக்ட் ஆகிறப்போ பெண்டிங் மூமெண்ட் லீனியர் லா. யூடிஎல் ஆக்ட் ஆகிறப்போ பேரபோலிக் லா. ஓகே, வெரி குட். 21க்கு வந்து என்ன அப்படின்னா அப்போ cubic law. 22 if the shear force diagram for a beam is triangle with the length of the beam as its base, the beam is என்ன சொல்லியிருக்காங்கம்மா? பிரீத்தி சொல்லுங்க. shear force diagram கொடுத்துட்டான். என்ன ஷேப்னு சொல்லிட்டான்? ஒரே 1 செகண்ட். ஓகேம்மா. ஸோ ஆன்சர் என்னம்மா? shear force diagram என்ன? ட்ரையாங்கிள்னு கொடுத்துட்டான். அப்போ என்ன பீமா இருக்கும்? கேண்டிலிவர் வித் பாயிண்ட் லோட் அட் ஃப்ரீ எண்டா, யூடிஎல்லா, இல்லை யூவிஎல்லா, இல்லை மிட் பாயிண்டா? கண்டிப்பாக மிட் பாயிண்டா இருக்காது, அப்படிதானே? ஏன்னா அது ஒரு பேஸ் லென்த்னு சொல்லிட்டாங்க. அப்போ பாயிண்ட் ஆப்ஷன் யூடிஎல். ஓகேவா? ஸோ இதே வந்து பாயிண்ட் லோட்னா ரெக்டாங்கிள்னு படிச்சிருப்போம். இதுனா என்ன? ட்ரையாங்கிள். ட்ரையாங்கிள் தானே? சரி. இதுனா யூவிஎல்னா பேரபோலிக். கரெக்டா? பி. ஆப்ஷன் பி கரெக்டாமா? ஆன்சர் கரெக்டா? ஆப்ஷன் 22க்கு அப்போ என்ன வரும்? ஆப்ஷன் பி. ரைட். நெக்ஸ்ட். பி. பி தானே பார்த்தோம். 22க்கு பி தானம்மா? ஆப்ஷன் என்ன கொடுத்துருந்தோம்? பி வந்து யூடிஎல் தானே கொடுத்துருந்தோம். சிம்பிளி கேண்டிலிவர் வித் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் ஓவர் தி ஸ்பேன். ஓகே. ஸோ எப்படி இருந்தாலும் பாயிண்ட் லோட் மிட் ஸ்பேனில் இருந்தாலும் ரெக்டாங்கிளாக தான் இருக்கும். ஆப்ஷன் பி தான். இது என்னம்மா? சிம்பிளி சப்போர்ட்டட் வித் ஓவரால் ஸ்பேன்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வராது உங்களுக்கு. இதுதான் மோஸ்ட்லி. அப்போ இதுதான் எக்ஸாக்டான ஆன்சராக இருக்கும். ஆப்ஷன் பி தான். அடுத்தது நம்ம shear force diagram of a loaded beam is shown in the following figure.
the maximum bending moment in the beam is bending shear force கொடுத்துட்டாங்க, what is the bending moment ன்னு கேட்டிருக்காங்க. ஷார்ட்கட் நான் வந்து சொல்கிறேன், ஷார்ட்கட் இல்லை. ஸோ டிஎம் இஸ் ஈக்குவல் டு என்னென்ன படிச்சிருப்போம், போர்ஷன் ஆஃப் தி ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் அப்படின்னு படிச்சிருப்போம், கரெக்ட் தானே? போர்ஷன் ஏரியா அண்டர் தி ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம். இப்போ என்ன வரும், அப்போ இந்த போர்ஷன் எடுத்துக்கிறோம் அப்படின்னா இது எம்சி மைனஸ் எம்ஏ இஸ் ஈக்குவல் டு என்ன, ஏரியா அண்டர் தி ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் அப்படின்னு. இப்போ ஏரியா இங்கே என்ன ஏரியா இருக்குது நமக்கு, ட்ரபிசாய்டல். அப்போ இது நம்ம இதை என்ன எடுத்துக்கலாம்னா ரெண்டு போர்ஷன் எடுத்துக்கலாம், ரெக்டாங்குலராக எடுத்துக்கலாம், ட்ரையாங்குலராக சால்வ் பண்ணிக்கலாம், கரெக்ட் தானே? கரெக்டாமா? ரெக்டாங்குலராக எடுத்துக்கலாம், ட்ரையாங்குலராக எடுத்துக்கலாம். அப்போது ரெக்டாங்கிளுக்கு என்ன வரும், இந்த போர்ஷன் என்ன 2 கிலோ நியூட்டன் தான், கரெக்ட் தானே? இப்போ என்ன வரும், ரெக்டாங்குலர்னா 2 × 2 தான், ப்ளஸ் ட்ரையாங்கிளுக்கு என்ன வரும் 1/2 × 2 ஹைட் வந்து எவ்வளோ 14 - 2 கிலோ நியூட்டன். அப்போ என்ன வரும் 12 கிலோ நியூட்டன். அப்போ இதுதான் வந்து உங்களுடைய எம்சி மைனஸ் எம்ஏ. கால்குலேட் பண்ணி சொல்லுங்கம்மா, எவ்வளோன்னு சொல்லுங்க. 4 + 12 16 ரைட், 16 கிலோ நியூட்டன் கண்டுபிடிச்சாச்சா? ஸோ இது என்ன பெண்டிங் மூமெண்ட்னு கொடுத்துட்டாங்க, மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் எங்கன்னு தான் கேட்டுருக்காங்க, ரைட்? ஓகே, where shear force is maximum, bending moment will be 0. So MA is equal to 0. As per that statement, MA is equal to 0. So MC is equal to 16 kilonewton. So இப்போதைக்கு இதை நோட் பண்ணுங்க, 16 kilonewton. MC is equal to 16 kilonewton. So இதுதான் உங்களுடைய மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட். சார் எப்படி சார் எம்சியில் எப்படி சார் மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட், வேர் ஷியர் ஃபோர்ஸ் சேஞ்சஸ் இட்ஸ் சைன். ஓகேவா, நோட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான், சிம்பிள். நீங்கள் இந்த பக்கம் இருந்து எடுத்து சால்வ் பண்ணாலும் அப்படியே தான் வரும். அப்படியே என்ன மாறும், எம்பி மைனஸ் எம்சி இஸ் ஈக்குவல் டு 0ன்னு எடுக்கணும். சேம் ரெண்டு போர்ஷனாக நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி சால்வ் பண்ணுற மாறும், அவ்வளோதான். ஓகேவா, புரிஞ்சுதாம்மா? புரியலன்னா சொல்லுங்கள், இன்னொரு வாட்டி நான் சொல்கிறேன். 23rd கொஸ்டின் புரியலன்னா சொல்லுங்கள், இன்னொரு வாட்டி சொல்கிறேன். டுவெண்ட்டி புரியலன்னா கேளுங்கம்மா, ஓகேவா?
ஓகேம்மா, அதோட இதோட முடிஞ்சிருச்சு. பெண்டிங் மூமெண்ட் கொஷின்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இது ஒன்று மட்டும் வேணா பார்த்துடலாம். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட்? இப்போ பீம் இஸ் சைட் டு பி யூனிஃபார்ம் ஸ்ட்ரென்த் அப்படின்னா என்னம்மா? யூனிஃபார்ம் ஸ்ட்ரென்த் அப்படின்னா எந்த ஸ்ட்ரெஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்? டிஃப்ளெக்ஷன் சேமா த்ரூ அவுட் த லென்த் சேமாக இருந்துச்சுன்னா அது வந்து யூனிஃபார்ம் ஸ்ட்ரென்த்தா? கிடையாது. கியர் ஸ்ட்ரெஸ் சேமாக இருந்தால் அது யூனிஃபார்ம் ஸ்ட்ரென்த்தா? கிடையாது. பெண்டிங் மூமெண்ட் சேமாக இருந்தால் யூனிஃபார்ம் ஸ்ட்ரென்த்தா? கிடையாது. பெண்டிங் ஸ்ட்ரெஸ் இஸ் ரிலேட்டட் டு பெண்டிங் ஸ்ட்ரெஸ், அவ்வளோதான். ஸோ இதோட பெண்டிங் மூமெண்ட் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் முடிஞ்சிருச்சு. அடுத்து ஷியர் ஃபோர்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா ஆர்சிசி பார்க்கலாம். ஓகே, ஸோ பிரேக் எடுத்துக்கோங்க. வில் கண்டினியூ. இது வரைக்கும் பார்த்தது புரிஞ்சது இல்லாமா? ஓகேவா? ஸோ கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் வேகமாக சால்வ் பண்ணீங்க அப்படின்னா
சரிம்மா. ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். An inverted T section is subjected to a shear force F. The maximum shear stress will occur at. இது shear stress distributionக்குள்ள வருது. ஸோ இன்வெர்டட் டி பீம்னு சொல்லியிருக்காங்க. எங்கே வந்து மேக்ஸிமம் ஷியர் ஃபோர்ஸ் அக்கர் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எனி கேஸ்? எங்கம்மா? டாப் ஆஃப் தி செக்ஷனா, பாட்டம் ஆஃப் தி செக்ஷன்? ஓகே, 25. ஸோ ஷியர் ஃபோர்ஸ் மோஸ்ட்லி எங்கம்மா மேக்ஸிமமாக இருக்கும்? இது டி செக்ஷன். இன்வெர்டட் டி செக்ஷனா, இதுதான் இன்வெர்டட் டி செக்ஷன். எங்கே தான் மேக்ஸிமமாக இருக்கும்? டாப் ஆஃப் தி செக்ஷன், ஜங்ஷன் ஆஃப் வெப் அண்ட் ஃபிளாஞ்ச், பாட்டம் ஆஃப் தி செக்ஷன், நியூட்ரல் ஆக்சிஸ் ஆஃப் தி செக்ஷன். எங்கம்மா? ரெண்டுத்துக்குமே. இந்த இதுக்கு என்ன வரும்? இந்த மாதிரி இருக்கும். கரெக்டாமா? இந்த மாதிரி தானே இருக்கும். அப்போ எங்கே தான் மேக்ஸிமமாக இருக்கு? நியூட்ரல் ஆக்சிஸ் தான். ஓகேவா? நியூட்ரல் ஆக்சிஸ் தான். ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். இதுக்கும் எங்கே தான் இருக்கும்? இங்கே தான் மேக்ஸிமமாக இருக்கும். டவ் மேக்ஸிமம். ஓகேவா? ரைட். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? 26. The nature of distribution of horizontal shear stress in a rectangular beam. Rectangular beam க்கு என்ன வேரியேஷன்? Parabolic variation. Very good. Parabolic variation. The maximum, the ratio of average shear stress to the maximum shear stress in a beam with square cross section கேட்டிருக்காங்க. Square cross section. என்னம்மா? 3/2 கரெக்டா? இல்லை 2/3? அங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா ரேஷியோ ஆவரேஜ் ஷியர் ஸ்ட்ரெஸ் டு தி மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ். ஆவரேஜ் ஷியர் ஸ்ட்ரெஸ் என்ன? மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் ஃபார் ஸ்கொயர் கிராஸ் செக்ஷன் என்னம்மா? ஏ ஸ்கொயரா? ஓகே. அடுத்து 2/3 தானே வரும் அப்போ ஆன்சரு. 2/3 தான். இப்போ சொல்லுங்கம்மா எப்படி ரேஷியோ என்ன? ஆவரேஜ் ஷியர் ஸ்ட்ரெஸ் டு தி மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ். ஆவரேஜ் எவ்வளோமா ஸ்கொயருக்கு? ஆவரேஜ் ஷியர் ஸ்ட்ரெஸ் வேல்யூ. ஆவரேஜ் ஷியர் ஸ்ட்ரெஸ் வேல்யூ என்ன? மேக்ஸிமம் எவ்வளோ? ரெக்டாங்கிளுக்கு என்ன, சர்க்குலருக்கு என்ன சொல்லுங்க? எழுதி வச்சிருக்கீங்களா? ஸ்கொயருக்கு இல்லையா? ஒரே நிமிஷம். ரோம்பஸ் பார்த்துருக்கோம். வேற என்னெல்லாம் பார்த்துருக்குறோம்? ரோம்பஸ் எழுதிருக்கீங்களா? இல்லைம்மா? ரெக்டாங்கிள்னு கேட்டாங்கன்னா இங்கே என்ன வருது? 3/2 வருது. ஸ்கொயர்னு கேட்டாங்கன்னா 2/3. ஓகே. ஸ்கொயருக்கு இது கொடுக்கலையா மேம்? ஒரே நிமிஷம் நான் பார்த்து சொல்கிறேன். ஓகே. 2/3 ஆஃப் டவ் ஆவரேஜ் தான் வரும்னு நினைக்கிறேன். 2/3 தான். 2/3 தான். எதுமா ரெக்டாங்கிளுக்கு தான் 3/2 வரும்.
ஒரு ரெக்டாங்கிளுக்கு சொல்கிறேன். டவு மேக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னமா 3/2 ஆஃப் டவு ஆவரேஜா? அப்போது இங்கே என்ன கேட்டிருக்கான்? ஆவரேஜ் டு மேக்ஸ் கேட்டிருக்கான், அப்படிதானே? இப்போ என்ன வரும்? 2/3 ஸ்கொயர்னு கொடுத்துருக்குறான். இங்கே என்ன வரும்னா 1 தானே? இப்போ கரெக்ட். இதே மேக்ஸ் டவு மேக்ஸ் டு டவு ஆவரேஜ் கேட்டிருந்தாங்க அப்படின்னா இட் இஸ் 3/2. ஸோ அப்போ இங்கே வந்து ஆப்ஷன் பி தான் கரெக்ட். இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கம்மா வீட்டில். நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான், ஜஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. UDL act over a length of a cantilever beam 3 meter if the shear force at the midpoint same already repeat ஆயிருக்குதுன்னு நினைக்கிறேன், அப்படிதானே? 4 kN தானே ஆல்ரெடி ரிப்பீட் ஆயிருக்கு. ஓகே ஓகே, சேம் கொஸ்டின். அடுத்தது a beam is strongest in flexural which a beam strongest in flexural is one which has flexural strengthல ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னா அது என்ன இருக்கும் அதுக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. மேக்ஸிமம் பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ஸா, மேக்ஸிமம் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷனா, மேக்ஸிமம் செக்ஷன் மாடுலஸா, இல்லை மேக்ஸிமம் மொமெண்ட் ஆஃப் எனர்ஜியாவா? செக்ஷன் மாடுலஸ் தான். இப்போ ஸ்ட்ராங்கஸ்ட் இன் ஃப்ளெக்சரல் அப்படின்னாலே என்னதான் எடுத்துப்போம்? ஸ்ட்ராங்கஸ்ட் அப்படின்னாலே செக்ஷன் மாடுலஸ் தான். போய் ஆப்ஷன் சி. அடுத்தது இதெல்லாம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம்ல, செக்ஷன் மாடுலஸ் தான் எப்போவுமே. ஸ்ட்ராங்கஸ்ட் பீம் அப்படின்றத எதை பேஸ் பண்ணி தான் நம்ம டிசைட் பண்ணுவோம்? செக்ஷன் மாடுலஸை பேஸ் பண்ணி தான் டிசைட் பண்ணுவோம். ஸோ அடுத்த கொஸ்டின், இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க, இது ஒரு நல்ல கொஸ்டின். A beam of span 3 meter and width 90 mm is loaded shown in figure. If the allowable bending stress is 12 megapascal, the minimum depth required. மினிமம் டெப்த்து கேட்டிருக்காங்க. ஸோ ஏதாவது ஒரு ஐடியா வருமானு சொல்லுங்கள். எப்படி வந்து இதை சால்வ் பண்ணலான்னு மட்டும் சொல்லுங்கள். சால்வ் பண்ணுற நம்ம சொல்லலாம், எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு. ஸ்பேன் கொடுத்துட்டான், எல் கொடுத்துட்டான், விட்த்து கொடுத்துட்டான், ஓகேவா? பாயிண்ட் லோடு தான் ஆக்ட் ஆகுதுன்னு கொடுத்துட்டான். பெண்டிங் ஸ்ட்ரெஸ் எவ்வளோவா? 12 மெகாபாஸ்கலா. அலோவபிள் பர்மிசபிள் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் எவ்வளோனா 12. வாட் இஸ் த மினிமம் டெப்த் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மினிமம் டெப்த் நீங்கள் கொடுத்தீங்கன்னா இது சேஃபாக இருக்கும் அப்படின்றதுக்கு கேட்டிருக்காங்க. எவ்வளோ வரும்? M/. ஸோ அப்போ நமக்கு பெண்டிங் ஸ்ட்ரெஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். பெண்டிங் ஸ்ட்ரெஸ் ஃபார்முலா என்ன? பெண்டிங் ஈக்குவேஷன் என்ன? σ/y, சாரி, M/I is equal to σ/y is equal to E/R. ஸோ நமக்கு இங்கே என்ன எடுத்துருக்காங்க அப்படின்னா, நம்ம எதை எடுத்துக்கலாம்? இதை எடுத்துக்க முடியாது, இந்த ரிலேஷன் எடுத்துக்க முடியாது. ஸோ அப்போ எதை எடுத்துக்கலாம்னா பெண்டிங் ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு M/Z அப்படின்னு எடுத்துக்கலாம். இங்கே நமக்கு பெண்டிங் ஸ்ட்ரெஸ் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? கண்டுபிடிக்க போகிறோம். எம் வந்து என்ன பண்ணோம்? பெண்டிங் ஸ்ட்ரெஸ் கொடுத்துட்டாங்க, அலோவபிள் ஸ்ட்ரெஸ் கொடுத்துட்டாங்க. இப்போது நமக்கு செக்ஷன் மாடுலஸில் எது வந்து அன்னவுனாக இருக்கும்? டி மட்டும் அன்னவுனாக இருக்கும். அதை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா சால்வ் பண்ணிடலாம். சால்வ் பண்ணுங்க பார்ப்போம். மொமெண்ட் வேணா கால்குலேட் பண்ணுறீங்களா இல்லை நானே சொல்லிட்டுமா? எம் மட்டும் கால்குலேட் பண்ணுங்க. செக்ஷன் மாடலஸ் என்னமா வரும்? என்ன செக்ஷன் கொடுத்துருக்காங்க? பீமுன்னு தான் கொடுத்துருக்காங்க. அப்போ அது என்னவா தான் இருக்கும்? மோஸ்ட்லி ரெக்டாங்கிள் தான் நம்ம அசியூம் பண்ணிக்கணும். ஸோ அசியூம் ஆஸ் ரெக்டாங்குலர் பீம். அப்போ என்ன வரும்? செக்ஷன் மாடலஸ் இஸ் ஈக்குவல் டு பிடி ஸ்கொயர் பை செக்ஷன் மாடலஸ் இஸ் ஈக்குவல் டு பிடி ஸ்கொயர் பை 6. சால்வ் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கம்மா.
ஆன்சர் தெரிஞ்சதுன்னா இதில் கமெண்ட் பண்ணுங்க. சிம்பிளி சப்போர்ட்டட் பீமில் எங்கே தாம்மா பெண்டிங் மொமெண்ட் மேக்ஸிமமாக இருக்கும்? சென்டர் பாயிண்டில் தான் மேக்ஸிமமாக இருக்கும். அப்படிதானே? ஸோ மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் கால்குலேட் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு பாயிண்ட் எடுத்து ரெஃபரன்ஸாக எடுத்து பண்ணுங்க. ஏதாவது ஒரு சைடை கன்சிடர் பண்ணி கால்குலேட் பண்ணுங்க. சால்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் சாட் பாக்ஸில் போடுங்க. ரியாக்ஷன் கண்டுபிடிச்சிட்டிங்களாமா? ரியாக்ஷன் என்னமா? ஏதாவது ஒரு ரியாக்ஷன் கண்டுபிடிச்சா போதும். இதெல்லாம் கொஞ்சம் பெரிய ப்ராப்ளம் தான். ஸ்டில் ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? இதை எடுத்துக்கலாம். ஆர்பி எடுத்துக்கலாமா? RA into 1.5 plus 1.5 3 meter. 3 RA minus 12 into 2.4 minus 5 into 1.5 minus 12 into 0.6. கரெக்டா? என்ன ஆன்சர் மட்டும் என்னன்னு சொல்லுங்க. ரியாக்ஷன் என்ன எழுதலாமா? தட் இஸ் RA into 3 minus 12 into 2.4 minus 5 into 1.5 minus 12 into 0.6. கரெக்டா? சொல்லுங்க. TRA is equal to எவ்வளோமா? வேல்யூ என்ன? 12 into 2 44, 12 into 4 48, 4.8 48.8 48.8 minus 7.5 எவ்வளோ வரும்? 41 வரும். 41 இல்லை ப்ளஸ் பண்ணணும் இல்லையா? 49 56 into 7.2 அப்படிதானே? 56 into 7.2 எவ்வளோ வருமா? 73.2 73 into ரியாக்ஷன் எவ்வளோமா? எவ்வளோ வருது? RA எவ்வளோ வருது? இப்போ RB is equal to எவ்வளோ இருக்கும்? 12.5 minus 27 27 minus 12.5 அப்போ எவ்வளோ? 14.5 RA எவ்வளோமா? RA 12.5 RB அப்போ 15 டோட்டல் லோடு எவ்வளோ? 27 சாரி 29 minus 12.5 எவ்வளோ? 14.5 இல்லை 15.5 16.5 16.5 வச்சு சால்வ் பண்ணுங்க. அப்போ M is equal 16.5 வச்சு மொமெண்ட் கண்டுபிடிங்க. கால்குலேட்டர் இருக்காமா எட்டாவது? ஓகே இருக்கு.
14.5 தாம்மா வருது ஆர்ஏ. ஆர்ஏ 14.5 வருது. ஆர்ஏ வந்து 14.5 வருது. இப்போ ஆர்பி எவ்வளவா இருக்கும்? 13.5 கரெக்டா? 13.5 தானம்மா? இல்லை 14.5 தான். ஆர்ஏவும் ஆர்பியும் ரெண்டுமே 14.5 தான். அப்போ தான் நமக்கு 29 வரும். அப்போது ஆர்ஏ கிடச்சிருச்சு, ஆர்பியும் கிடச்சிருச்சு. மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் ஏதோ ஒரு இதை ரெஃபரன்ஸாக வச்சு கண்டுபிடிச்சிடலாமா? இப்போ என்னமா வரும்? ஸோ மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் இஸ் ஈக்குவல் டு 14.5 இன்ட்டு 1.5 மைனஸ் 12 இன்ட்டு 0.9 இஸ் ஈக்குவல் டு எவ்வளோமா? கால்குலேட் பண்ணுங்க. இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ? 14.5 இன்ட்டு 1.5 மைனஸ் 12 இன்ட்டு 0.9 எவ்வளோ வருமா? 10.95வா? 10.95 கிலோநியூட்டன் மீட்டர். 10.95 கிலோநியூட்டன் மீட்டர். கால்குலேட் பண்ணுங்க. அடுத்து என்ன? அதில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். ஸோ 10.5 கிலோநியூட்டன் மீட்டரில் இருக்குது. நமக்கு இங்கே கொடுத்துருக்கக்கூடிய வேல்யூ எல்லாம் எம்எம்மில் கொடுத்துருக்கான். லென்த்தை வந்து வித்தை வந்து எம்எம்மில் கொடுத்துருக்கான். ஸோ ஒன்று என்ன பண்ணுங்கன்னா, வித்தை நீங்கள் மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. அதர்வைஸ் என்ன பண்ணீங்கன்னா எல்லாத்தையுமே வந்து நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயருக்கும் எம்எம்முக்கும் நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுங்க பார்ப்போம். அப்போ இதை எம்எம்முக்கு பார்த்தோம்னா 10⁶ நியூட்டன் எம்எம்மாக மாறிடும். கரெக்டா? 10⁶. இப்போ சால்வ் பண்ணிங்கன்னா என்னமா வரும்? அப்போ இஸ் ஈக்குவல் டு 10.95 இன்ட்டு 10⁶ டிவைடட் பை பி எவ்வளோ? 90 தான். கரெக்டு தானே? பி வந்து 90 தானே? பி டி ஸ்கொயர் நமக்கு தெரியாது. டிவைடட் பை 6 இல்லைன்னா நம்ம அதை இங்கே எழுதிக்கோங்க. இன்ட்டு 6 இஸ் ஈக்குவல் டு எவ்வளோமா? 12 இன்ட்டு 10 மெகா பாஸ்கல். அப்போ 12 தான். அப்படியே தானே? நியூட்டன் பெர் எம்எம் ஸ்கொயர் தானே மெகா பாஸ்கல் அப்படின்றது. 1 மெகா பாஸ்கல் இஸ் ஈக்குவல் டு என்னமா? மெகா பாஸ்கல் நியூட்டன் பெர் எம்எம் ஸ்கொயரா மீட்டர் ஸ்கொயரா? பாருங்க, யூனிட்ஸ்ல ஏன் இவ்வளோ கன்ஃபியூஷன்? ஜிகா பாஸ்கலுக்கு என்ன பண்ணுவோம்? 10⁻³ மல்டிப்ளை பண்ணுவோம். கரெக்டா? மெகா பாஸ்கலுக்கு என்ன பண்ணுவோம்? சொல்லுங்க மோகன், பிரீத்தி சொல்லுங்க. 10⁻⁶ என்னம்மா? புரியல. எம்எம் ஸ்கொயர் தான், அப்படியே எடுத்துக்க வேண்டியதுதான். மெகா பாஸ்கல் இஸ் ஈக்குவல் டு நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர். யூனிட்லலாம் மிஸ்டேக் பண்ணாதீங்கம்மா, ஆன்சர் தப்பாக வந்து போயிடும். இப்போ அதில் 12 இன்ட்டு 10⁻⁶ போட்டோம். இதில் நமக்கு அந்தளவுக்கு வேரியேஷனில் கொடுக்கல ஆப்ஷன்ஸு. ஒரு வேளை 0. அப்படின்னு ஆன்சர் கொடுத்துருந்தோம்னா தப்பு பண்ணிடுவோம். சொல்லுங்க. ஸோ டி இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ? அவ்வளோதான், சிம்பிள். ஸோ கொஞ்சம் பெரிய ப்ராப்ளம் தான், மேபி கேட்கலாம், கேட்காமையும் இருக்கலாம். ஆப்ஷன் பியா? 246 கரெக்டா? கரெக்டாமா? வெரி குட். 246 வரும். ஆன்சர் இஸ் 246 மீட்டர். அதை கால்குலேஷனை வீட்டில் போய் பாருங்க. அடுத்த கொஸ்டின். தி ரேஷியோ ஆஃப் மொமெண்ட் கேரியிங் கெப்பாசிட்டி ஆஃப் அ ஸ்கொயர் கிராஸ் செக்ஷன் beam of dimension d to the moment carrying capacity of the circular cross section diameter d எவ்வளோமா? செக்ஷன் மாடல சொல்லுங்க ரெண்டுத்துக்குமே. ஸ்கொயருக்கு என்ன, இதுக்கு என்னன்னு சொல்லுங்க. ஸ்கொயருக்கு என்னமா? செக்ஷன் மாடலஸ். சாரி, ஸ்கொயருக்கு என்ன செக்ஷன் மாடலஸ்? z is equal to a³ divided by 6. வெரி குட். இதுக்கு சொல்லுங்கம்மா. 5/5d³ by 30
2வா? ஸோ நான் ஏவை இங்கே டீன்னு எடுத்துக்கலாமா? ஏன்னா எல்லா சைஸுமே என்ன சேம் தான். அப்போ நான் இங்கே ஏக்கு பதிலாக நான் என்ன போட்டுக்கிறேன்னா டி அப்படின்றத யூஸ் பண்ணிக்கிறேன் நம்ம கால்குலேஷன் பர்பஸ்க்காக. அப்போ என்னம்மா வரும்? ரேஷியோ ஆஃப் என்ன கேட்டிருக்காங்க? ஸ்கொயர் டு சர்க்குலர் கேட்டிருக்காங்க. அப்போ என்ன வரும்? ஏதாவது வருதான்னு பாருங்க, கால்குலேஷன் பண்ண ஏதாவது வருதான்னு பாருங்க. இல்லை நம்ம இன்னும் இருக்கு, நிறைய இருக்கு. மொமெண்ட் கண்டுபிடிக்கணும். சிக்மா ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிக்குமா? பெண்டிங் ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிங்க. சிக்மா பி இஸ் ஈக்குவல் டு என்ன? தட் இஸ் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு எம் பை இசட். ஓ எம் பை 6m by d cube ஃபார் ஸ்கொயர் சிக்மா சி அப்படின்னு எடுத்துக்கிறேன் சர்க்குலர் செக்ஷன். அப்போ என்ன வரும் இதுக்கு? 32m by 5d cube. ஏதான் ஆன்சர். ஸோ அப்படி பார்த்தா ஓகே. ஸோ அப்போது நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே என்ன பண்ணிக்கலாம்? ஆன்சர் பண்ணிக்கலாம். அப்போது 16/3π ஃபுல்லாக சால்வ் பண்ணி எடுத்தாலும் உங்களுக்கு அதே ஆன்சர் தான் வரப்போகுது. ஓகேவா? ஃபுல்லாக சால்வ் பண்ணுறேன்னா நீங்கள் பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணி அதுலேருந்து நம்ம கால்குலேட் பண்ணோம். ஸோ மொமெண்ட் கேரியிங் கெப்பாசிட்டின்னு கேட்டதுனால நம்ம இப்போ மொமெண்ட் கேரிங்க்கு போக வேண்டியது. பட் இதுலேயே உங்களுக்கு என்ன வந்துருச்சு? ஆன்சர் வந்துருச்சு. ஏன்னா எது மட்டும்தான் மாறப்போகுது? செக்ஷன் மாடலஸ் மட்டும்தான் மாறப்போகுது. ஸோ அப்போது நம்ம இதை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம்? ஆன்சர் பண்ணிடலாம். தட் இஸ் 16/3. கரெக்டா? அடுத்தது ஓகே. ஸ்டீல் ஒயர் of 10 mm diameter is bent into a circular shape of 5 meter radius. So what will be the maximum stress induced in the wire when Young's modulus is equal to 200 gigapascal? ஸ்ட்ரெஸ் தான் கேட்டிருக்காங்க. மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் எவ்வளோ வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் கேட்டிருக்காங்க. ஜஸ்ட் நீங்கள் என்ன கண்டுபிடிக்க போறீங்கன்னா யூ ஆர் கோயிங் டு டிட்டர்மைன் தி சிக்மா தான் கண்டுபிடிக்க போறீங்க. மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் தான் கேட்டிருக்காங்க. எப்படி கண்டுபிடிக்கலாம்? சேம் ஃபார்முலா தான், m/z தான். இல்லை ஒரே நிமிஷம். இங்கே m/z நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா டேட்டா நமக்கு இன்சஃபிஷியண்ட்டாக இருக்கு இல்லையா? இப்போ டயாமீட்டர் கொடுத்துருக்கோம். அப்போ நம்ம ரேடியஸ் அதை யூஸ் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ணலாம். அப்போ சிக்மா இஸ் ஈக்குவல் டு சிக்மா பை ஒய் தானமா? ஒய் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? E/r. இந்த ரிலேஷன் எடுத்து சால்வ் பண்ணுங்க. அப்படி எடுத்தீங்க அப்படின்னா என்ன வரும்? சிக்மா இஸ் ஈக்குவல் டு E/r இன்ட்டு ஒய். நமக்கு யங்ஸ் மாடுலஸ் கொடுத்துட்டாங்க. யங்ஸ் மாடுலஸ் எவ்வளோ? 200 gigapascal. அப்போ அதை 10⁻³ மெகாபாஸ்கலாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ரேடியஸ் எவ்வளோ? டயா வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? சர்க்குலர் ஷேப்புக்கு மாற்றிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. 5 மீட்டர் ரேடியஸ். ரேடியஸ் டைரெக்டாக கொடுத்துட்டாமா? 5 மீட்டர்னு சொல்லிட்டான். இன்ட்டு ஒய் இஸ் ஈக்குவல் டு என்ன? d/2. அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு என்ன? நம்ம இந்த d/2 ஒயரோட d/2 நாட் இது செக்ஷனோட கிடையாது. அப்போ 10/2 அப்போ அது எம்எம்ல எழுதணும்னா என்ன எழுதணும்? மீட்டரில் எழுதணும்னா ஸோ இதை நம்ம மீட்டருக்கு மாற்றிக்கலாம். அப்படி தானே? 10⁻³ மாற்றிக்கலாம். அப்போ என்ன வருதுங்க? இதுவும் 5 தான் வரும். ஸோ இப்போ ஆன்சர் சொல்லுங்கள். ஆன்சர் டிஆ. வெரி குட். 5 கேன்சல் ஆகிடும். ஸோ ஒன்லி 200 மெகாபாஸ்கல் மட்டும்தான் இருக்கும். அவ்வளோதான், சிம்பிள் தான். ஸோ ஒய் அப்படின்றது என்னமா? செக்ஷனுக்குள்ளே இருக்கக்கூடிய இது. ஓகே. ஸோ டெப்த் ஃப்ரம் லொகேஷன் ஃப்ரம் மிட் ஸ்பேன். அடுத்தது இது ஆல்ரெடி சால்வ் பண்ணிட்டீங்களா? இல்லை. ஓகே. A wooden rectangular beam subjected to uniformly distributed load has an average shear stress across the section, maximum shear stress. Very good.
உடன்லாம் சும்மா நமக்கு என்ன ரெக்டாங்குலர் செக்ஷன் தான் வேணும் அவ்வளோதான். ஸோ இதில் வந்து நமக்கு தெரிஞ்சதெல்லாம் பாருங்கள், டைரக்ட் கொஸ்டின்லாம் நமக்கு ரொம்ப டைம் எடுக்காது, உடனே போட்டுடலாம். சால்வ் பண்ணுற மாதிரி இருக்க கொஸ்டின் தான் கொஞ்சம் நம்ம யோசிக்கிற மாதிரி இருக்கும். அதுவும் நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, ஜீரோ கான்ஸ்டன்ட் அப்படின்ற மாதிரியான வார்த்தைகள் ஆப்ஷனில் இருந்துச்சுன்னா மோஸ்ட்லி அது ஆன்சராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும். ஏன்னா கால்குலேட்டர் அலௌடு கிடையாது நமக்கு. ஸோ சால்வ் பண்ணாத மாதிரி தான் கொஸ்டின் வரும். அதனால ஜீரோ கான்ஸ்டன்ட் அப்படின்றது இருந்துச்சுன்னா கொஸ்டின் அவருக்கு 2 முறை ரீட் பண்ணி பாருங்க, கண்டிப்பாக அதுவாக தான் ஆன்சராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஓகேவா? அடுத்தது ரெக்டாங்குலர் பீம் 100 mm வைடு. ஸோ மற்ற செக்ஷனுக்கு அப்படியே சொல்றீங்களா? ஷியர் ஸ்ட்ரெஸ் எல்லாம் கடைசியாக கூட பார்த்துக்கலாம். ஓகே, இது சொல்லுங்க. ரெக்டாங்குலர் பீம் 100 mm wide is subjected to a maximum shear force of 50 kilonewton. The max shear stress is 3 megapascal. The depth of the beam will be அப்படின்னு கேட்டிருக்காங்க. சொல்லுங்க பார்ப்போம். ஆவரேஜ் ஷியர் ஸ்ட்ரெஸ் என்னமா நமக்கு? டி. அவ்வளோதான். சால்வ் பண்ணலாமா? ரெக்டாங்குலர் செக்ஷன் கொடுத்துட்டான். அப்போ நமக்கு தெரிஞ்சது என்னமா? டவ் மேக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3/2 ஆஃப் டவ் ஆவரேஜ் அப்படின்றது தெரியும். ஸோ டவ் ஆவரேஜுக்கு பதிலாக நமக்கு ஷியர் ஃபோர்ஸ் கொடுத்துட்டான். அப்போ ஷியர் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னமா? VU by BD. தட் இஸ் டவ் ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு என்ன? VU by BD. அப்போ VU எவ்வளோ? 50 kilonewton. ஸோ 50 into 10⁻³ டிவைடட் பை B கொடுத்துட்டானோ? ஆமாம், பீம் வந்து 100 mm வைடுன்னு கொடுத்துட்டான். இன்ட்டு டி மட்டும் தான் நமக்கு அன்னோன். டவ் மேக்ஸ் எவ்வளோன்னு கொடுத்துருக்கான்? 3 megapascal. அப்போ இஸ் ஈக்குவல் டு 3 எடுத்துடலாமா? அப்போ ஸோ என்னமா ஆகும்? ஸோ 3யும் 3யும் வில் கெட் கேன்சல். இல்லைன்னா நம்ம இல்லை அப்படி வரும். டி இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? 3யும் 3யும் கேன்சல் ஆகிடுமா? அப்போது இதுவும் 500 250 கரெக்டா? 250 ஏதாவது ஆப்ஷன் இருக்கா? எஸ், 250 கரெக்டா? ஆப்ஷன் டி இஸ் தி ஆன்சர். நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது கொஸ்டின் எப்படி கேட்குறான்னு பார்த்துக்கோங்க. சிம்பிள் தான். சர்க்குலர் இது வேணா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு எடுத்திருக்காங்களா? எடுத்திருக்காங்களா? Circular section, circular log of timber has diameter d. Find the dimension of the strongest rectangular section. ஆமா, இது ஆல்ரெடி ஸ்டேட்மெண்ட்டாகவே கொடுத்துருக்கோம். என்னமா ஆன்சர் தெரியும்? d by √3 d by d square by √3 d by √2 and √2 by 3 d. எதுன்னு சொல்லுங்கம்மா ஆப்ஷன். ஆன்சர் டைரெக்டாகவே நம்ம பார்த்துருப்போம். ஒரு சர்க்குலர் செக்ஷன்ல இருந்து நம்ம கட் பண்ணி எடுக்கக்கூடிய ஸ்ட்ராங்கஸ்ட் ரெக்டாங்குலர் செக்ஷன் என்னதான்? இதுதான். ஓகேவா? அதோட டைமென்ஷன் தான் இது. வந்து டிஎன்பிசியில் இது வரைக்கும் இந்த கொஸ்டினை கேட்டதே கிடையாது. மேபி கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக கேட்கணுன்றதுனால கேட்கலாம். ஸோ இது நீங்கள் உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட்டாக டைரெக்டாக கொடுத்துருப்பாங்க. ஓகே, வேற இன்னொரு இது கொடுத்தாங்களா? வேற ஏதாவது கொடுத்துருந்தாங்களா ஸ்ட்ராங்கஸ்ட் செக்ஷனுக்கு? எது ஸ்ட்ராங்? ஓகே, ஓகே. If a beam of I cross section is subjected to a transverse load, maximum shear stress developed is எங்க டெவலப் ஆகும்னு கேட்டிருக்காங்கம்மா. (35C). வெரி குட். 35C. 35C ஆப்ஷன் சி எதுல வருதுன்னு 35ல d by √2 by 3d அப்படி எதாவது இருக்கா? இல்லை இல்லை, ஆப்ஷன் ஏ தான். 35க்கு ஆப்ஷன் ஏ தான்.
ஓகேம்மா. ஸோ இதுக்கு ஆன்சர் நெக்ஸ்ட் இதுக்கு சொல்லுங்கள். இதுக்கு சொல்லுங்கம்மா. த பீம் ஆஃப் ஐ கிராஸ் செக்ஷன் சப்ஜெக்டட் டு டிரான்ஸ்வர்ஸ் லோட் மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் டெவலப்டு இன் எங்க சென்ட்ரா, டாப்பா, வந்து பாட்டம் எட்ஜ் ஆஃப் தி டாப் பிளான்ஜா, 1/3 சென்டர் தான். வெப் போர்ஷன்ஸ் ஆர் டேக்கன் கேர் ஆஃப் ஷியர், ஃபிளாஞ்ச் போர்ஷன்ஸ் ஆர் டேக்கிங் கேர் ஆஃப் பெண்டிங் ஸ்ட்ரெஸ். அவ்வளோ. ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட், a beam of rectangular section 200 mm by 300 mm carries a certain load such that bending moment at a section A is m and at another section B it is m plus delta m. The distance between the section A and B is 1 meter and there are no external loads acting between A and B. If delta m is 20 kilonewton, maximum shear stress of the beam is. இன்னொரு வாட்டி ரீட் பண்ணுங்க, அப்போதான் புரியும். இதை நான் சொல்லியிருக்கிறேன் ஷியர் போர்ஸ்ல. நம்ம ஏதாவது ஐடியா வருதா? ஆப்ஷன் டி எப்படி சொல்றீங்க? ஓகே. அதாவது மொமெண்ட் கொடுத்துட்டாங்க, டெல்டா எம் கொடுத்துட்டாங்க. அதாவது சேஞ்ச் இன் மொமெண்ட் வந்து கொடுத்துட்டாங்க. டெல்டா எம் அப்படின்றது என்ன? சேஞ்ச் இன் மொமெண்ட் 20 kilonewton மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. வாட் இஸ் த ஷியர் ஃபோர்ஸ்? தட் இஸ் dm by dx is equal to என்னமா? dm by dx is equal to ஷியர் ஃபோர்ஸ். இங்க என்ன கேட்டிருக்காங்க? ஷியர் ஸ்ட்ரெஸ் கேட்டிருக்காங்க. அப்போ ஷியர் ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? ஷியர் ஃபோர்ஸ் டிவைடட் பை கிராஸ் செக்ஷன். அவ்வளோதான். அப்போ நம்ம ஷியர் ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சிட்டா ஷியர் ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஷியர் ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிச்சிட்டா சரி, VU by BD போட்டு நம்ம ஷியர் ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ சேஞ்ச் இன் மொமெண்ட் இஸ் ஈக்குவல் டு என்ன? டெல்டா எம் இஸ் ஈக்குவல் டு 20 kilonewton மீட்டர். தட் இஸ் dm by dx இஸ் ஈக்குவல் டு என்னமா? V. அப்போ என்ன அர்த்தம்? 20 kilonewton டிவைடட் பை எவ்வளோ மீட்டர் டிஸ்டன்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க இங்க? 1 மீட்டர் divided by 1 is equal to என்ன? V. அப்போ shear force is equal to, that is, this is meter, this is kilonewton meter, it will get cancelled. So 20 kilonewton as your shear force. Shear force என்ன? 20 kilonewton. அப்போ shear stress tau max is equal to R. நம்ம tau max கூட கண்டுபிடிக்கல, just shear stress தானே, tau max தான் கேட்டிருக்காங்களோ, rectangular section தான். அப்போ tau max is equal to 3/2 20 divided by 200 into 300, 20 into 10 power 3. ஏன்னா mmல கொடுத்துருக்காங்க. அப்போ ஆன்சர் என்னன்னு பாருங்க. ஆன்சர் என்னமா? 200/300. அது 200/300. அப்போ கீழே 4 0, மேலே 4 0 கேன்சல் ஆகிடுமா? இந்த 3 கேன்சல் ஆகிடும், இந்த 2 கேன்சல் ஆகிடும். அப்போ என்ன வரும்? 1/2 மட்டும்தான் இருக்கும். இப்போ எங்கேயாவது அது இருக்கா? எஸ், 0.5 MPa. ரொம்ப சிம்பிள்மா. நமக்கு இங்கே டைரெக்டாக சேஞ்ச் இன் மொமெண்ட் கொடுத்துட்டான். அதாவது இதோட டயக்ராம் என்ன அப்படின்னா, திஸ் இஸ் அவர் டயக்ராம். இங்கே வந்து மொமெண்ட் என்னவா இருந்திருக்குது? எம்மா இருந்திருக்கு. இங்கே என்ன? m plus del m. நம்ம ஷியர் ஃபோர்ஸ் டெரிவேஷன் அப்போ படிச்சிருப்போம். இது இன்பிட்வீனில் இருக்க டிஸ்டன்ஸ் தான் நம்ம என்ன எடுத்துப்போம்? எக்ஸ்ன்னு எடுத்திருப்போம். அப்போது இதுலேருந்து தான் நம்ம dm by dx அப்படின்றதே டிரைவ் பண்ணியிருப்போம். இஸ் ஈக்குவல் டு v அப்படின்னு டிரைவ் பண்ணியிருப்போம். ஓகேவா? அப்போது அதை போட்டு தான் நம்ம இங்கே சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர்.
ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். வேணா நோட் பண்ணிக்கோங்க, இல்லைனா கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும், அதை தாண்டி வேறு எதுவும் வேண்டாம். ஓகே, அடுத்தது என்னமா? ரெக்டாங்குலர் பீம் செக்ஷன் வித் 400 mm and width 300 mm is subjected to a bending moment of 60 kilonewton meter, not per meter. Bending moment என்ன 60 kilonewton meter தானே. Moment is equal to என்னமா kilonewton meter தான். The maximum bending stress in the section, moment கொடுத்துட்டாங்க, cross section கொடுத்துட்டாங்க, bending stress calculate பண்ணோம், அவ்வளோதான். என்ன ஆன்சர் அப்போ என்ன வரும்? சிக்மா இஸ் ஈக்குவல் டு 60 into 10 power 6 divided by 400, சாரி டைரக்டாக சப்ஸ்டியூட் பண்ணால் அது 400 into டெப்த் எவ்வளோமா? டெப்த்து தான் 400, இல்லை ஆமாம் டெப்த்து தான் 400. அப்போது 300 into 400 ஸ்கொயர் இங்கே என்ன எழுதிக்கலாம்? அப்போது 6 போட்டுக்கலாம்ல, ரெக்டாங்கிள் தானே. அப்போது என்னன்னு பாருங்கம்மா, 400 ஸ்கொயரா, அப்போ என்ன வரும்? இங்கே 4 0 ப்ளஸ் வந்து 2 0 கேன்சல் ஆச்சுன்னா அங்கே 6 0 இது போயிடும். அப்போது 36 360 டிவைடட் பை 12 கரெக்டா ஈக்குவல் டு ஓகே 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 ஓகே. அப்போ என்ன வரும்? 36 360 டிவைடட் பை 16 3s வேறு எவ்வளோமா? அப்போ எவ்வளோ வருதுன்னு சொல்லுங்கள். கரெக்டு தானே, 48 தானே வரும். 400 ஸ்கொயர்னா என்ன வருமா? இந்த இடத்துல வந்து 300 into 1640 வரும். மேலே 60 into 10 power 6 into 6 இந்த 40 ப்ளஸ் இந்த 2 0 சேர்ந்து இது கேன்சல் ஆகிடும். ப்ளஸ் 60 into 6 வந்து 360 டிவைடட் பை என்ன 48. இப்போ எவ்வளோ வருது? 2 16 எவ்வளோமா? ஆன்சர் என்ன? 7.5 மெகாபாஸ்கல். ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். அவ்வளோ. ஸோ டைரெக்டாக ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். அடுத்தது 39. In case of pure bending, the beam will bend into a arc of an parabola, hyperbola. Pure bending. Circle, direct statement படிச்சிருப்போம். Circle, correct. அடுத்ததுமா square cross section, square section of a side A is oriented as shown in figure. Determine the section modulus of the following section. I by y. So I is equal to நம்ம டைரக்டா ஆன்சர் கொடுத்து சால்வ் பண்ண வேண்டாம். A cube 6√2 இருக்கா? எஸ், A cube 6√2. இதை அப்படியே டைரக்டா நோட் பண்ணிக்கோங்கம்மா. ரோம்பஸோட மாடலஸ், செக்ஷன் மாடலஸ், ரோம்பஸோட செக்ஷன் மாடலஸ் டைரக்டா நோட் பண்ணிக்கோங்க. எழுதிருக்கீங்களா? இங்கே y is equal to என்ன போகிறோம்? A by √2 வரும். ஓகே, சால்வ் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட், in theory of simple bending an assumption is made that plane section before bending remains plane even after bending. This assumption implies that இந்த assumption எதை சொல்லுதுன்னு கேட்டிருக்காங்க. அது assumption கரெக்டாக தப்பான்னு கேட்கல, இது எதை சொல்லுதுன்னு கேட்டிருக்காங்க. Strain in any layer is directly proportional to neutral axis. அதுதான் என்ன? linear strain அப்படின்னு படிச்சிருக்கோம். ஆப்ஷன் D is the correct answer. Very good. யூனிஃபார்ம்னா என்ன ஆகிடும்? கான்ஸ்டன்ட்னு மாறிடும். It is not uniform, it is not same, it is varies linearly. Option D is the correct answer. Next, the section modulus of hollow circular section pi by 16 pi by 32. முதல்ல அந்த கன்ஃபியூஷன். pi by 16 pi by 32 pi by 32 தான். ஓகே, அடுத்தது சொல்லுங்க. அடுத்தது
5/32 d cube d power 4 d power 4 எஸ் கொஸ்டின் கேடுவோம். நம்ம வந்து செக்ஷன் மாடலஸ் கியூபுக்கு போகும், நம்ம அப்படி சூஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ இட் இஸ் d power 4 ஒன்லி. ஓகேவா? ரைட், வெரி குட். அடுத்தது தி ரெக்டாங்குலர் பீம் A has length L with B and depth D. Another beam B has the same length and width but depth is double the time of A. The elastic strength of the beam B will be dash compared to a beam A. அதாவது டெப்த் மட்டும் டபுள் ஆயிருக்காமா. அப்போ அதோட ஸ்ட்ரென்த் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸ்ட்ரென்த் டெப்த் டபுள் ஆயிருக்கு, அப்போ ஸ்ட்ரென்த் என்னவா மாறி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வெரி குட், 4 டைம்ஸ். எப்படிமா? டி பை டி தான் நமக்கு டி ஸ்கொயர், ஏன்னா செக்ஷன் மாடல் ஸ்கொயர்ல இருக்கு. இது அப்போ என்ன 2D, அப்போ என்ன வரும் 1/4. அப்போ 4 டைம்ஸ் வந்து என்ன இருக்கு, இதோட ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா. இது 1 டைம், இதோட ஸ்ட்ரென்த் 1னா இதோட ஸ்ட்ரென்த் வந்து 4 டைம்ஸாக இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ இட் இஸ் 4 டைம்ஸ். ஆப்ஷன் சி. குட். அடுத்தது இஃப் த டெப்த் இஸ் கான்ஸ்டன்ட், கெப்ட் கான்ஸ்டன்ட் ஃபார் அ பீம் ஆஃப் யூனிஃபார்ம் ஸ்ட்ரென்த், then its width will vary in proportional to m is bending moment னு சொல்லுங்க. Depth is kept constant, width is vary, then the width will vary proportional to அப்படின்னு கேட்டிருக்காங்க. ப்ரொபோர்ஷனல் டு எம், அவ்வளோதான். வெரி குட். எதுல இருந்து வருமா, எந்த ஃபார்முலால இருந்து எடுத்தீங்க? m/i இதுல இருந்து எடுத்தாலே நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ ஹியர் இப்போ என்னவா மாறினா, இதை நீங்க கேன்சல் பண்ணிடணும், அதை கன்சிடரே பண்ண வேண்டாம். என்ன வரும்? m இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு விட்த்னு வரும். ஓகேவா? m இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு விட்த்னு வரும். ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஓகேவா? ஸோ ஃபார்முலா என்னமா, ஃபார்முலா என்ன சொல்லுங்க, ஃபுல்லாக எழுதுவோம். எழுதிருக்கீங்களா? டைரெக்டாகவே ஸ்டேட்மெண்ட்டாகவே இருக்கா? அப்போ ஓகே, பிரச்சனை. அடுத்தது the point within the cross-sectional plane of beam through which the resultant of the external loading on the beam has to pass through ensure the pure bending without twisting of the cross section of the beam is called. அவ்வளோதான், முடிஞ்சு. சூப்பர். கே சென்டர் வழியா நம்மளோட லோடு பாஸ் ஆச்சு அப்படின்னா there will be no twisting. அவ்வளோதான். சூப்பர்மா. ஸோ அவ்வளோதான். ஸோ இன்னைக்கு இவ்வளோதான் கொஸ்டின்ஸ் இருக்கு. ஆர்சிசி இதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணால் டைமு அதிகமாக போகும். ஓகேவா? ஸோ பேலன்ஸ் வந்து நம்ம அடுத்த ஆர்சிசி இன்னும் எது பார்க்கல, டார்ஷன் பார்க்கல. எதுமா? ஸ்ப்ரிங். ஓகே, அந்த போர்ஷன்ஸ்லாம் நம்ம பார்க்கணும். டிஃப்ளெக்ஷன்ஸ் அதெல்லாம் இருக்கு. ஓகே, இன்னும் பேலன்ஸை நம்ம அடுத்த செஷனில் பார்க்கலாம். ஓகேம்மா, தேங்க்யூ. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா